பெருமைக்குரிய வழக்கறிஞர் பெருந்தகைகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய அற்புதமான மாலை பொழுது வேளையில் நம்முடைய த ப்ரோ லிட்ரேட் பீடர்ஸ் குரூப்பின் வாயிலாக சட்டம் சார்ந்த வகுப்புகளை அனுதினமும் அதிகாலை மாலை என்று 2 வேளைகள் வகுப்பு நடைபெறுகின்றன. அதேபோல் மாலை வேளையில் சிறப்பு வகுப்பாக சீனியர் அட்வைட்ஸ் மூலமாக எடுக்கப்படுகின்றன. அந்த வகையில் இன்றைய மாலை நேர சிறப்பு வகுப்பு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 கான்ட்ரடிக்ஷன் அண்ட் கரோபரேஷன் என்ற தலைப்பின் அடிப்படையில் வகுப்பு எடுக்க வருகை புரிந்துள்ளவர் நாம் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமானவரும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் மற்றும் மனிதநேயம் IAS அகாடமிக் இணைந்து நடத்தும் நீதிபதி தேர்வுக்கான பயிற்சி மையத்தினுடைய சிறப்பு பயிற்சியாளரும், பல நீதிபதிகளை உருவாக்கியவரும், பல ஏபிபிகளை உருவாக்கியவரும், இன்னும் பல நீதிபதிகளை உருவாக்கிய தீர்வேன் என்ற தாரக மந்திரத்துக்கு சொந்தக்காரர், பெருமைக்குரிய சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர், நம்முடைய அன்புக்குரிய சீனியர் S. சிவசூரிய நாராயண் சார் அவர்களை நம்முடைய குழுவின் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம் சார். அன்புக்குரிய வழக்கறிஞர் பெருந்தகைகளே, உங்களுடைய ஆடியோ அண்ட் வீடியோ தயவு செஞ்சு மீட் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வகுப்பு சம்பந்தமான சந்தேகம் ஏற்பட்டால் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். வகுப்பு இறுதியில் தீர்வு காணப்படும். சார் எடுத்த பல வகுப்புகள் நம்முடைய யூடியூப் சேனல்ல அப்லோட் செஞ்சிருக்கோம். தேவைப்படுவோர் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வெல்கம் சார். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். தேங்க்யூ சார். குட் ஈவினிங் பார்ட்டிசிபென்ட்ஸ். இந்த டாபிக் வந்து both for advocates and judges is very very important topic. இந்த ஏரியாவை வந்து நம்ம கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா கேஸ்ல நம்ம வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே நேரத்துல ஒரு ரேஷனல் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு ஜட்ஜஸுக்கும் இது ரொம்ப உதவிகரமா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா எவிடன்ஸ் ஆக்ட்ல. இந்த ஏரியாவை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருக்கும் எப்பொழுதுமே. ஸோ அதனால இந்த டாபிக் கொஞ்சம் செலக்ட் பண்ணோம். இப்போ 2 விதமான சங்கதிகள் இந்த டாபிக்ல இருக்கு. ஒன்று வந்து கான்ட்ரடிக்ஷன், இன்னொன்று கராபரேஷன். கான்ட்ரடிக்ஷன் கராபரேஷன் 2 எதற்கு அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். கான்ட்ரடிக்ஷன்ங்கிறத வந்து எவிடன்ஸ் ஆக்ட்ல எங்கெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு தெரியணும். கான்ட்ராடிக்ட்ங்கிற வார்த்தை செக்ஷன் 145, 153, 155 சப்கிளாஸ் 3 அண்ட் 158 இத்தனை செக்ஷன்ஸ்ல வந்து இந்த டேர்ம் யூஸ் பண்றாங்க. வாட் இஸ் மீன் பை கான்ட்ராடிக்ஷன்? கான்ட்ராடிக்ஷன் மீன்ஸ் elicit the inconsistency between statements given by the same person on 2 different occasions. Eliciting the inconsistency between the 2 statements given by a person on 2 different occasions. இதுதான் கான்ட்ராடிக்ஷனுக்கு லிட்ரலா உள்ள மீனிங். கான்ட்ராடிக்ஷன்ங்கிறத எந்த மாதிரியாக நம்ம பண்ண போறோம்? ஒரு வழக்குல வந்து ஒரு சாட்சியை வந்து கான்ட்ராடிக்ஷன் பண்ணணும்னா என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கும்போது there are 2 important methods கான்ட்ராடிக்ஷனுக்கு. ஒன்னு, கான்ட்ராடிக்டிங் by proof of former inconsistent statement of witness. Contradicting by proof of former inconsistent statement of witness. Second type of contradiction, contradicting by independent proof of matters, by independent proof of matters denied by the witness. First one, contradicting by proof of former inconsistent statement of witness. Second kind of contradiction, contradicting by independent proof of matters denied by the witness. So இந்த 2 கான்ட்ராடிக்ஷனும் எந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டுக்குரிய கான்ட்ராடிக்ஷன் பார்த்தீங்கன்னா, both these contradictions are confined to pre-trial statement. எந்த ஸ்டேட்மெண்ட்டை கான்ட்ராடிக்ட் பண்றாங்கன்னா, pre-trial ஸ்டேட்மெண்ட்டை கான்ட்ராடிக்ட் பண்ணக்கூடியது இந்த 2 வகையில மோட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த 2 வகையான மோட்ஸ் அண்ட் மெத்தட்ல pre-trial ஸ்டேட்மெண்ட்டை கான்ட்ராடிக்ட் பண்ணலாம். இது பொதுவாக உள்ள கான்ட்ராடிக்ஷன்ஸ். செக்ஷன் 145ல ஒரு கான்ட்ராடிக்ஷனை சொல்றாங்க. செக்ஷன் 145ல சொல்லக்கூடிய கான்ட்ராடிக்ஷன், கான்ட்ராடிக்டிங் பை ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் இன் ரைட்டிங். கான்ட்ராடிக்டிங் பை ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் இன் ரைட்டிங். சரி, இப்போ ஒரு கான்ட்ராடிக்ஷன்ங்கிறது வந்து யாருடைய ஸ்டேட்மெண்ட்டை எதனுடன் கான்ட்ராடிக்ட் பண்ணுவது?
இதுதான் நமக்கு இப்போ 145 இருக்கு. இதுதான் நமக்கு ஒரு கன்ஃபியூசிங் ஏரியாவாக பார்க்கப்படும். எப்பொழுதுமே கான்ட்ராடிக்ஷன் அக்கார்டிங் டு லா ஆஃப் எவிடன்ஸ். லா ஆஃப் எவிடன்ஸ்ல செக்ஷன் 145ல பாத்தீங்கன்னா செக்ஷன் 145 மார்ஜினல் நோட்டை பாருங்க. கிராஸ் எக்ஸாமினேஷன் as to previous statement in writing. சோ கான்ட்ராடிக்ஷன்ங்கிற அந்த ரைட் எப்ப கொடுக்கப்படுதுன்னா கிராஸ் எக்ஸாமினேஷன் எப்பொழுது அந்த ரைட் கொடுக்கப்படுதோ அப்பதான் கான்ட்ராடிக்ஷன், அல்லது கான்ட்ராடிக்ஷன்ங்கிற கொஸ்டினே வரப்போறது இல்லை. ஸோ ரைட் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன் ஒன் ஆஃப் த மெத்தட் டு ஷேக் த கிரெடிட் ஆஃப் த விட்னஸ். கான்ட்ராடிக்ஷனுடைய பர்பஸ்ல ஒன்று பார்த்தீங்கன்னா டு டெஸ்ட் த வெராசிட்டி ஆஃப் த விட்னஸ், டு ஷேக் த கிரெடிட் ஆஃப் த விட்னஸ், டு இம்பீச் த கிரெடிட் ஒர்த்தினஸ் ஆஃப் த விட்னஸ். இந்த 3 பர்பஸ்க்கு தான் கான்ட்ராடிக்ஷன். இப்போ 145ல பார்க்கும்போது கிராஸ் எக்ஸாமினேஷன் as to previous statement in writing. ஸோ 145 மூலமாக நீங்க ஒரு விட்னஸை கான்ட்ராடிக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எதோட எதை கான்ட்ராடிக்ட் பண்றது, யாருடைய ஸ்டேட்மெண்ட்டை யாருடைய எவிடன்ஸோட கான்ட்ராடிக்ட் பண்றது, அதைத்தான் 145 சொல்றாங்க. ஒரு விட்னஸ் அவருடைய முந்தைய எழுத்து மூலமான வாக்குமூலத்துடன், அதான் முக்கியமானது. previous statement in writing as to previous statement made by him in writing or reduced into writing. ஒன்று அவர் எழுதிய முந்தைய வாக்குமூலம் அல்லது அவரால் சொல்லப்பட்டு எழுதப்பட்ட முந்தைய வாக்குமூலம். அந்த வாக்குமூலத்தை எதனுடன் கான்ட்ராடிக்ட் பண்ணது? அவர் நீதிமன்றத்துல கொடுக்கிற சாட்சியத்துடன் முரண்பட செய்தல். அப்ப நீதிமன்றத்துல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். அந்த ஸ்டேட்மெண்ட் ஓரல் எவிடன்ஸ். அந்த ஸ்டேட்மெண்ட் ஓரல் எவிடன்ஸ். ஸோ இப்போ அவருடைய ஒரு விட்னஸ் உடைய ஓரல் ஸ்டேட்மெண்ட்டை, ஓரல் எவிடன்ஸை, ஒரு நிமிஷம், இந்த ஆன்டிவைரஸ் போக முடியுது, போக முடியும் இல்லையா? சரி, பார்த்துக்கலாம். எஸ்கேப்பா ஓகே. சோ ஒரு சாட்சியினுடைய வாக்குமூலம் நீதிமன்றத்தில் கொடுக்கப்படுவது, அதுதான் உங்களுக்கு ஓரல் எவிடன்ஸ். சோ அப்போ ஒரு நீதிமன்றத்துல ஒரு சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குமூலம் சாட்சியம். அப்போ ஒரு சாட்சியினுடைய சாட்சியத்தை அந்த சாட்சியின் முந்தைய எழுத்து மூலமான வாக்குமூலத்துடன் முரண்பட செய்தல் தான் 145. நம்ம பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துல டெய்லி நீங்க வழக்குகளை கையாளக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை பாத்தீங்கன்னா ஒரு விட்னஸினுடைய ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்டையோ அல்லது ஒரு விட்னஸினுடைய எவிடன்ஸையோ மற்றொரு விட்னஸுடைய முந்தைய வாக்குமூலத்தோட அல்லது சாட்சியத்தோட முரண்பட செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அது 145 பார்த்து சரியாதுன்னு பார்த்தா இல்லை, அது தவறான ஒரு நடைமுறை. அப்படி 145ல சொல்லப்படவில்லை. வாட் இஸ் மீன் பை கான்ட்ராடிக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சாட்சியினுடைய சாட்சியத்தை அந்த சாட்சியினுடைய முந்தைய எழுத்து மூல வாக்குமூலத்துடன் முரண்பட செய்தல் மட்டும்தான் 145ல சொல்லப்பட்டது. ஸோ 145ல கான்ட்ராடிக்டிங் பை ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் இன் ரைட்டிங், இஃப் இட் இஸ் நாட் இன் ரைட்டிங், அவருடைய முந்தைய வாக்குமூலம் என்பது எழுத்து மூலமாக இல்லை அல்லது எழுத்து மூலமாக வடிவமைக்கப்படவில்லை என்றால் அந்த கான்ட்ராடிக்ஷனுக்கு தான் 155 சப்கிளாஸ் 3. 155 சப்கிளாஸ் 3ல கான்ட்ராடிக்டிங் பை ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் போத் ஓரல் ஆர் ரிட்டன், போத் ஓரல் அண்ட் ரிட்டன். ஸோ 145ல இருக்கிற ஒரு கேப்பை எங்க ஃபில் பண்றாங்கன்னா ஃபார் த பர்பஸ் ஆஃப் கான்ட்ராடிக்ஷன் செக்ஷன் 155 சப்கிளாஸ் 3. இது ரெண்டுமே கான்ட்ராடிக்ஷனுக்கான ப்ரொவிஷன். அதன் பிறகு இன்னொரு செக்ஷன் 153. 153 மிக முக்கியமான செக்ஷன் இது. 153 எக்ஸ்க்ளூட்ஸ் எவிடன்ஸ். 153 excludes evidence intended to contradict. Excludes evidence intended to contradict except in two specified cases. Except in two specified cases. உங்களுக்கு கான்ட்ராடிக்ஷன்ங்கிற டாபிக்கை சிம்பிளா கொண்டு போகணுமா இல்லை இன் டெப்தா எடுக்கணுமா பார்ட்டிசிபென்ட்ஸ்? ஏன்னா இது ஒரு பெரிய ஏரியா, இது கொஞ்சம் ட்ரையா இருக்கும், புரிதல் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம்.
அதனால நான் இன் டெப்தா எடுக்கணும்னா இது ஒரு நல்ல அக்கேஷன். நீங்க டெப்தா எடுத்துக்கிட்டா உங்களுக்கு நல்லது. நீங்க இந்த டெப்தா எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, போகணுமா? சார் இன்டெப்தாவே எடுங்க சார், டீடைல்டாவே. சரி, என்னன்னா கான்ட்ராடிக்ஷன்கள்ல வந்து நம்ம இப்ப எடுக்கிற போர்ஷன் இருக்கு பாருங்க, நீங்க தேடி பார்த்துலாம் புக்ல கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக தான் நான் இன்டெப்தா கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதான் ஒரு நல்ல ஒரு அக்கேஷன் உங்களுக்கு. ஓகே, இன்டெப்தாவே போகும். புரியலன்னா நீங்க யூ ஹேவ் டு கொஸ்டின் மீ தென் அண்ட் தேர். நீங்க அப்பப்ப கூட கேட்கறா கேளுங்க. எனக்கு ஒன்றும் பெரிய இன்டரப்ஷன்லாம் கிடையாது. எனக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸோ இன்டரப்ஷனோ கிடையாது. நான் நீங்க எந்த இடத்துல விட்டு அங்கிருந்து என்னோட ஃப்ளோ ஆரம்பிச்சிடும். ஆனா உங்களுக்கு அப்பப்போ டவுட் இருந்தாலும் கேட்டுக்கிடுங்க. நீங்க அன்மியூட் பண்ணி கேட்டுட்டு அப்புறம் மியூட் பண்ணிங்க. அவ்வளோ ஓகேவா? தேங்க்யூ பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸோ 153 ஒரு சொல்றாங்க பாருங்க, எக்ஸ்க்ளூட்ஸ் எவிடன்ஸ் இன்டெண்டட் டு கான்ட்ராடிக்ட். ஸோ முரண்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் கேள்விகள் கேட்கும் பொழுது சில எவிடன்ஸ் தவிர்க்கப்பட வேண்டும். அப்போ கான்ட்ராடிக்ஷனை 145 155 சப்கிளாஸ் 3ல ஒன்னு சொல்லிட்டு 153ல வரும்பொழுது கொஞ்சம் மாறுபடுறாங்க. என்ன மாறுபடுறாங்கன்னா, அங்க கவுண்டர் எவிடன்ஸ் கொடுக்க கூடாதுங்கிறாங்க. அதுதான் 153. எக்ஸ்க்ளூட்ஸ் எவிடன்ஸ். வாட் எவிடன்ஸ்? இட் இஸ் எ கவுண்டர் எவிடன்ஸ். எவிடன்ஸ்ல நிறைய வெரைட்டி இருக்கு. எவிடன்ஸ்ல நீங்க வெரைட்டி பாத்தீங்கன்னா, எவிடன்ஸ் ஆக்டுக்குள்ள நீங்க கைண்ட்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் பார்க்க முடியாது. கைண்ட்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் இருக்குதா எவிடன்ஸ் ஆக்ட்ல? பார்ட்டிசிபென்ட்ஸ், கைண்ட்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் சொல்லி ஏதாவது நமக்கு டிஃபைன் பண்ணிருக்காங்களா? கைண்ட்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் இல்ல. அப்ப நம்ம வழக்கமாக சொல்லும் பொழுது கராபரேட்டிவ் எவிடன்ஸ், டாக்குமெண்டரி எவிடன்ஸ், ஹியர்சே எவிடன்ஸ், டைரக்ட் எவிடன்ஸ், இன்டைரக்ட் எவிடன்ஸ், பெஸ்ட் எவிடன்ஸ், சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ், ஒரிஜினல் எவிடன்ஸ், பிரிசம்ப்டிவ் எவிடன்ஸ், பிரைமரி எவிடன்ஸ், ரியல் எவிடன்ஸ், செகண்டரி எவிடன்ஸ் எல்லாம் எப்படி சொல்றோம்? இப்படி பாத்தீங்கன்னா 17 kinds of evidence இருக்குது. 17 kinds of evidence. So the term evidence used in section 3 of the act is not exhaustive. It's only an illustrative. Evidence-க்கான interpretation என்னன்னு கேட்டீங்கன்னா, it's not a definition. It's a form of evidence given under section 3 of the act. என்ன ஃபார்மேட்ல எவிடன்ஸ் இருக்குதான் எவிடன்ஸுக்காக சொல்லப்பட்டிருக்க ஒழிய அது வகைகள் கிடையாது, கைண்ட்ஸ் கிடையாது, டைப் கிடையாது. அங்க கொடுக்கப்பட்டது 2 ஃபார்ம் ஆஃப் எவிடன்ஸ். ஒன் இன் த ஃபார்ம் ஆஃப் ஓரல், அனதர் ஒன் இன் த ஃபார்ம் ஆஃப் டாக்குமெண்ட்ரி. அப்படிங்கும்போது சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ், இன்டைரக்ட் எவிடன்ஸ், டெரிவேட்டிவ் எவிடன்ஸ் எல்லாம் எங்க இருந்து எடுக்க முடியும்? நம்ம எவிடன்ஸ்ல எங்க இருக்கு? இல்ல. சோ அதே மாதிரிதான் கவுண்டர் எவிடன்ஸ். நீங்க இந்த 17 kinds ஆஃப் எவிடன்ஸ் பத்தி படிக்கணும்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு குறிச்சிங்க. கல்யாண் குமார் கோகை, GOGOI, கல்யாண் குமார் கோகை வெர்சஸ் அஸ்டோஷ், ASHUTOSH, அஸ்டோஷ் அக்னிஹோத்ரி, AR 2011 சுப்ரீம் கோர்ட் பேஜ் 760. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல எவிடன்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. எவிடன்ஸ் அண்டர் செக்ஷன் 3 இஸ் நாட் எக்ஸாஸ்டிவ். There are so many categories of evidence other than oral and documentary evidence அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல டிஸ்கஸ் பண்றாங்க. இதுலதான் 17 வகையான எவிடன்ஸை பத்தி சொல்றாங்க. அந்த 17 வகையான எவிடன்ஸை சொல்லும் போது கூட இந்த கவுண்டர் எவிடன்ஸை பத்தி அங்க சொல்லல அந்த ஜட்ஜ்மெண்ட்ல. ஏன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் நோக்கம் வேற, அதனால அவங்க கவுண்டர் எவிடன்ஸை பத்தி சொல்லல. ஆனா 153ல நீங்க 153 எவிடன்ஸ் ஆக்ட் எடுத்து பாருங்க. Exclusion of evidence to contradict answers to questions testing veracity அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் 153ல. சோ இங்க என்ன சொல்றாங்க 153லனா, exclusion of evidence. Exclusion of what evidence? What nature of evidence? What kind of evidence பாத்தீங்கன்னா அது கவுண்டர் எவிடன்ஸ். கவுண்டர் எவிடன்ஸ்னா என்னன்னு பாருங்க. நீங்க ஒரு விட்னஸ் ஒரு கேள்வி கேட்கறீங்க, அந்த செக்ஷன்ல வந்து பாருங்க. When a witness has been asked and has answered any question which is relevant to the inquiry. So உங்களோட irrelevant question கேட்க முடியாது 153ல. relevant to the inquiry சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி நீங்க கேட்கணும்.
எதற்காக? இட் டென்ஸ் டு ஷேக் his credit by injuring his character. அவருடைய குணாதிசயத்தை ஊனப்படுத்துவதன் மூலமாக அவருடைய நம்பகத்தன்மையை குலைக்க வேண்டும். அதான் தமிழ் அர்த்தம். முதல்ல அவருடைய கேரக்டரை இன்ஜூர் பண்ணணும், அவருடைய குணாதிசயத்தை நீங்க வந்து இன்ஜூர் பண்ணணும், ஊனப்படுத்தணும். அப்படி ஊனப்படுத்துவதன் மூலமாக அவருடைய நம்பகத்தன்மை கிரெடிட்னஸ் அதை வந்து அசைக்கணும். அப்படி இருக்கணும் கேள்வி. அதுதான் 153 சொல்றாங்க. அப்படி ஒரு நிலையில நீங்க ஒரு கேள்வியை கேட்கறீங்கன்னு சொன்னா, நோ எவிடன்ஸ் ஷால் பி கிவன் டு கான்ட்ராடிக்ட் ஹிம். என்ன எவிடன்ஸ் கொடுக்க கூடாது? அது சம்பந்தமாக ஒரு கவுண்டர் எவிடன்ஸ் கொடுக்க கூடாது. அத கான்ட்ராடிக்ட் ஹிம் பண்ணக்கூடாதுன்னே சொல்றாங்க. நோ எவிடன்ஸ் ஷால் பி கிவன் டு கான்ட்ராடிக்ட் ஹிம் பட் இஃப் he answers falsely. ஆனா நீங்க கேட்கக்கூடிய இந்த கேள்வி, அவர் கொடுக்கக்கூடிய பதில் என்பது பொய்யாக இருந்தால் அதற்கு என்ன செய்யலாம்ங்கிறத அங்கேயே சொல்லிட்டாங்க. ஏன்னா பெர்ஜுரிங்கிறது எப்போதுமே லா அலோவ் பண்ணாது. ஸோ 153ல 2 எக்ஸப்ஷன்ல நீங்க கவுண்டர் எவிடன்ஸ் கொடுக்கலான்ட்டாங்க. in order to contradict him. ஜென்ரலாக 153ல கான்ட்ராடிக்ட் பண்றது நோக்கத்தோட நீங்க கவுண்டர் எவிடன்ஸ் கொடுக்க கூடாது. ஆனா 2 விதிவிலக்குகளின் அடிப்படையில் எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 2 எக்ஸப்ஷன் ஆர் இன் ஸ்பெசிஃபைடு கேசஸ். 2 ஸ்பெசிஃபைடு கேசஸ் கவுண்டர் எவிடன்ஸ் கேன் பி கிவன் டு கான்ட்ராடிக்ட் ஹிம். அப்போ கான்ட்ராடிக்ஷனை 153லையும் கொண்டு வர்றாங்க. 153ல கொண்டு வரக்கூடிய கான்ட்ராடிக்ஷன் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா 145 155 சப்கிளாஸ் 3ல உள்ள கான்ட்ராடிக்ஷன் பர்பஸ் அல்ல. அப்ப கான்ட்ராடிக்ஷனை எங்கெல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு வராங்க பாருங்க. 145ல சொல்லக்கூடிய பர்பஸ் ஆஃப் கான்ட்ராடிக்ஷன் என்பது வேறு, 155 சப்கிளாஸ் 3ல உள்ள பர்பஸ் ஆஃப் கான்ட்ராடிக்ஷன் என்பது வேறு. பட் ரிசல்ட் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். அந்த மோட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் எந்த வகையில நீங்க கான்ட்ராடிக்ட் பண்ண போறீங்கன்னா, ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் இன் ரைட்டிங்ல இருந்தா மட்டும்தான் கான்ட்ராடிக்ட் பண்ண முடியும் 145ல. ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட், ஓரல் ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் கான்ட்ராடிக்ட் பண்ணலாம் அண்டர் செக்ஷன் 155 சப்கிளாஸ் 3. 153ல கான்ட்ராடிக்ஷன் எக்ஸெப்ட் இன் ஸ்பெஷல் 2 cases cannot be contradicted by way of putting questions, by way of adding counter evidence. கவுண்டர் எவிடன்ஸ் கொடுத்து கான்ட்ராடிக்ட் பண்ணக்கூடாது. 2 சூழ்நிலையில மட்டும்தான் கவுண்டர் எவிடன்ஸ் கொடுக்கலாம். அந்த 2 சூழ்நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, 1, if a witness is asked whether he has been previously convicted of any crime and denies it. முந்தைய தண்டனை உங்களுக்கு ஏதாவது அடைஞ்சிருக்கீங்களா, தண்டனை தீர்ப்பு எதுவும் உங்களுக்கு எதிராக இருக்குதான்னு கேட்டா அவன் இல்லைங்கிறான். அப்ப இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அது பெர்ஜுரியாக மாறிவிடும். அந்த நேரத்துல மட்டும் எவிடன்ஸ் மே பி given of his previous conviction. இது கவுண்டர் எவிடன்ஸ் தான். நீ இல்லைங்கிறீங்க, நான் ஆமான்னு சொல்றதுக்கு எவிடன்ஸ் கொடுக்குறேன். இட் இஸ் known as கவுண்டர் எவிடன்ஸ். சோ கவுண்டர் எவிடன்ஸ் எங்க கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் கன்விக்ஷன் ஒரு விட்னஸ் டினை பண்ணும்போது அதை கான்ட்ராடிக்ட் பண்றதுக்கு கவுண்டர் எவிடன்ஸ் கொடுக்கலாம். 1. 2வது, if a witness is asked any question tending to impeach his impartiality, அவர் இம்பார்ஷியாலிட்டியாக இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு வரும்பொழுது அவருடைய நம்பகத்தன்மையை என்ன செய்யணும், பழிச்சொல்லணும். இம்பீச்மெண்ட், பழித்தல். சோ அவரை பழிக்கிறாங்க. எதன் மூலமாக பழிக்கிறாங்கன்னா, அவருடைய இம்பார்ஷியாலிட்டியை பழிக்கிறாங்க. அவன் ஆனஸ்ட்னு சொல்றான், எனக்கு பார்ஷியாலிட்டி கிடையாதுங்கிறான். நோ, நீ உனக்கு வந்து இம்பார்ஷியாலிட்டி தான் இருக்கு, இம்பார்ஷியாலிட்டி இல்லை, நீ பார்ஷியாலிட்டி தான் இருக்கிற அப்படின்னு சொல்லி அவனை பழி சொல்லணும்னு சொன்னா, அந்த நேரத்துல அவர் ஆன்சர் கொடுக்கிறாரு பாருங்க, அந்த ஃபேக்ட்ஸுக்கான ஆன்சர் கொடுக்கும்பொழுது அதை வச்சு ஹி மே பி கான்ட்ராடிக்டட். ஸோ 153னுடைய கான்ட்ராடிக்ஷன்ங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட் இன் ஸ்பியர். அந்த முதல்ல உள்ள 2 செக்ஷன் உள்ள கான்ட்ராடிக்ஷன் வேற மாதிரியா இருக்கும். ஸோ 153 வந்து பொதுவாக நம்ம வந்து யூஸ் பண்றது கிடையாது வழக்குகள்ல. பட் ஏன்னா அதுல வந்து எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம அவாய்ட் பண்ணி போயிருவோம். பட் 2 எக்ஸப்ஷனல் சூழ்நிலைகளை மட்டும் நீங்க வந்து பண்ணலாம். அடுத்தது 158. 158 வந்து ரிலேட்டட் டு செக்ஷன் 32 and 33. ஒரு டையின் டிக்ளரேஷனை நாங்க எப்படி கான்ட்ராடிக்ட் பண்ண முடியும், அவர் தான் இல்லையே. இதுதான் 158ல சொல்லப்படுது. ஒரு டையின் டிக்ளரேஷன் வந்து ஒருத்தர் கொடுத்துருக்கிறாரு. டையின் டிக்ளரேஷன் செக்ஷன் 32(1)ல எப்படி பார்க்கலாம்னு பாத்துங்க. ஸ்டேட்மெண்ட் as to his cause of death or circumstance of the transaction which result in his death. இந்த 2 விதமா பார்க்கலாம் நீங்க. அந்த 2 விதமான சூழ்நிலையில் ஒருவர் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக ஒருவர் இறந்து போன ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாருன்னு சொன்னா he cannot be appeared as a witness. சோ அந்த விட்னஸ் அப்பியர் ஆகாம அவர் எப்படி நம்ம கான்ட்ராடிக்ட் பண்ண முடியும்? அப்ப ஹெல்ப்லெஸ்ஸா போயிடுவாங்க, ஹேண்டிகேப்டா போயிடுவாங்க அட்வர்ஸ் பார்ட்டி. ஆனா அதையும் அவங்க வந்து சரி பண்றாரு ஸ்டீஃபன். எதன் மூலமான்னு கேட்டீங்கன்னா 158ங்கிற செக்ஷன் மூலமாக. 158 செக்ஷன்ல எப்படி அவர் கான்ட்ராடிக்டர் கராபரேட் பண்ண வைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விட்னஸ் பாக்ஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் அவரை எப்படியெல்லாம் நீங்க கான்ட்ராடிக்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்க டையின் டிக்ளரேஷன் செக்ஷன் 32ல உள்ளதையும் 33ல உள்ள ஸ்டேட்மெண்ட்டையும் கான்ட்ராடிக்ட் பண்ணலாங்கிற.
யார் ஒருவர் டாக்குமெண்ட் அந்த டிக்ளரேஷனோ எழுதினாரோ அவரை, யார் ஒருவர் வாக்குமூலம் கொடுத்திருந்தாரோ அவரை எப்படி கான்ட்ராடிக்ட் பண்ணமோ அதே மாதிரி கான்ட்ராடிக்ட் பண்ணிடலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் டையிங் டிக்ளரேஷன் ஒரு டாக்டர் எழுதுறாரு, ஒரு மேஜிஸ்ட்ரேட் எழுதுறாரு, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எழுதுறாரு, பக்கத்துல நிக்கிற ஒருத்தர் எழுதுறாங்க. ஏன்னா டையிங் டிக்ளரேஷன் யார்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி எந்த டெஃபினேஷன் கிடையாது. யார்கிட்ட வேணாலும் கொடுக்கலாம் டையிங் டிக்ளரேஷனை, இறந்து போகக்கூடிய நபர். அப்படி என்றால் யாரிடம் அந்த டிக்ளரேஷன் கொடுக்கப்பட்டதோ அந்த நபரையே டிக்ளரேஷன் கொடுத்த நபராக கருதி கொண்டு கான்ட்ராடிக்ட் பண்ணலாம், கராபரேட் பண்ணிடலாம் 158ல. சோ கான்ட்ராடிக்ஷன்ங்கிறது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த நபர் இல்லாத போது கூட கான்ட்ராடிக்ட் பண்றதுக்கான அந்த ரைட்டை கிராஸ் எக்ஸாமினேஷன்ல அந்த ப்ரொவிஷனை கொடுத்துறாங்க 158ல. சோ 158க்குமே ஒரு முக்கியமான செக்ஷன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கான்ட்ராடிக்ஷன். What matters may be proved in connection with the proved statement relevant in section 32 or 33 சொல்றாங்க பாருங்க. சோ 32 மட்டுமல்ல 33ல உள்ள ஸ்டேட்மெண்ட் அதுதான். சோ 33ல உள்ள ஸ்டேட்மெண்ட்டையும் கான்ட்ராடிக்ட் பண்றதுக்கு ப்ரொவிஷனை கொடுத்துறாங்க 158ல. சோ இப்ப உங்களுக்கு கான்ட்ராடிக்ஷன்ங்கிறத வந்து என்னென்ன ப்ரொவிஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த 4 செக்ஷனும் ரொம்ப முக்கியமான செக்ஷன்ஸ். அப்புறம் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்டை, யாருடைய ஸ்டேட்மெண்ட்டை எந்த காலகட்டத்துல கான்ட்ராடிக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக இருக்குதான்னு பாத்தீங்கன்னா அந்த 4 செக்ஷன் அவ்வளவு ஒரு பெரிய கிளாரிட்டி இருக்காது. பட் அவங்க கிளாரிபிகேஷன் இல்லாத மாதிரி தெரியலாம், அவங்க சரியா தான் எழுதிக்கிறாங்க. நமக்கு புரிதல் தான் சில பிரச்சனைகள் இருக்கு. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் வந்து 155 சப்கிளாஸ் 3 எடுத்துங்க. 155 சப்கிளாஸ் 3. இந்த 155 சப்கிளாஸ் 3 ரிலேட்டிங் டு செக்ஷன் 162 சிஆர்பிசி. செக்ஷன் 162 சிஆர்பிசியை இதை தொடர்பு படுத்தி பார்க்கலாம். 162 சிஆர்பிசி எதை பத்தி சொல்லுதுன்னா 161 சப்கிளாஸ் 3 ஸ்டேட்மெண்ட்டை பத்தி சொல்லும். 161 சப்கிளாஸ் 3 ஸ்டேட்மெண்ட்டை பத்தி தான் யூஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது 162ல சொல்றாங்க. சோ 161 சப்கிளாஸ் 3ல சொல்லப்பட்டுள்ள பதிவு செய்யப்பட்டுள்ள அந்த வாக்குமூலத்தை எவ்வாறெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லக்கூடிய செக்ஷன் 162 சிஆர்பிசி. ஆனா 155 சப்கிளாஸ் 3 எவிடன்ஸ் ஆக்ட் இருக்கு பாருங்க, அங்க ஒரு ரைட் கொடுக்குறாங்க, அட்வர்ஸ் பார்ட்டிக்கான ரைட். அது ரைட் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன்ல கான்ட்ராடிக்ட் பண்றதுக்கு எய்தர் ஓரல் ஆர் ரிட்டன் ரெண்டையுமே சொல்லிடுறாங்க. இப்போ 161 சப்கிளாஸ் 3 ஸ்டேட்மெண்ட்டை எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் இட்ஸ் எ மேண்டேட்டரி டு ரெக்கார்ட் பண்ணி ஆகணுமா? 161 சப்கிளாஸ் 3 ஸ்டேட்மெண்ட்டை ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ஒரு விட்னஸை விசாரிக்கிறாரு. It's mandatory on the part of the investigating officer to record the statement of the particular witness. Participants? No sir, தேவையில்லை. தேவையில்லை. சரி. ஆனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அவரு. ஒரு விட்னஸ் 161 சப்கிளாஸ் 3 ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, தட் இஸ் ஓரல் ஸ்டேட்மெண்ட். இப்போ செக்ஷன் 162 என்ன சொல்லும்? 161 சப்கிளாஸ் 3ல ஸ்டேட்மெண்ட் இஸ் இன் ரிட்டர்ன் மேனர்னா 162ல நீங்க ஈஸியா டீல் பண்ணிடுவீங்க. ஆனா இப்போ ஒரு பர்பஸ் ஆஃப் கான்ட்ராடிக்ஷன், தி ஸ்டேட்மெண்ட் given under section 161 சப்கிளாஸ் 3 CRPC in oral manner. இப்போ 155 சப்கிளாஸ் 3ல எவிடன்ஸ் ஆக்ட்ல எப்படி கான்ட்ராடிக்ட் பண்ண போறீங்க? (155 சப்கிளாஸ் 3 ப்ரொவிஷன்ல சொல்லிட்டாங்க inconsistent farmer statement. அதான 155 சப்கிளாஸ் 3 proof of farmer statement inconsistent with any part of his evidence னு சொல்லியாச்சு. சோ இந்த ஒரு செக்ஷன் சென்டென்ஸ்ல நீங்க பாருங்க, farmer statement inconsistent with any part of his evidence. சோ ஒரு சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்மொழி வாக்குமூலமும் அவர் கொடுக்கிற சாட்சியம் இருக்கு பாருங்க, இது ரெண்டுக்கும் முரண்பட்டு நிக்குது. inconsistent with any part of evidence. நல்லா பாருங்க, எவிடன்ஸ் ஹோல் பார்ட்ட சொல்லல, ஏதோ ஒரு பார்ட், எந்த ஒரு பகுதியும் சாட்சியத்தில் அவனுடைய முந்தைய வாய்மொழி சாட்சி வாக்குமூலத்தோடு முரண்பட்டு இருந்தால் கான்ட்ராடிக்ஷன் 155 சப்கிளாஸ் 3. ஸோ இப்போ 155 சப்கிளாஸ் 3ல கான்ட்ராடிக்ஷன்ங்கிற பர்பஸை வந்து லிமிட்டெட் ஸ்கோப், ரெஸ்ட் ஆஃப் த எவிடன்ஸை கான்ட்ராடிக்ட் பண்ண முடியுமா? 155 சப்கிளாஸ் 3ல எந்த பார்ட் இன்கன்சிஸ்டன்டாக இருக்குதோ அந்த பார்ட்டை பொறுத்தளவுல அவருடைய ஃபார்மர் ஸ்டேட்மெண்டோட நீங்க வந்து கான்ட்ராடிக்ட் பண்ண முடியும் அண்டர் செக்ஷன் 155 சப்கிளாஸ் 3. வாட் அபவுட் த ரெஸ்ட் ஆஃப் த பார்ட் இன் எவிடன்ஸ்? 155 சப்கிளாஸ் 3 என்ன சொல்லுது?
participants? Madam? சார் சொல்லுங்க சார். இல்ல நீங்க தான் சொல்லணும் சார். 155 subclass 3 is very clear. Any part of his evidence னா சொல்லிருக்காங்க. அப்ப ரிமைனிங் பார்ட் ஆஃப் த எவிடன்ஸ் கான்ட்ராடிக்ட் பண்ண முடியாதா? ரிமைனிங் பார்ட் ஆஃப் த எவிடன்ஸ் இன்கன்சிஸ்டன்டாக இருக்காது. இன்கன்சிஸ்டன்டா இருக்கக்கூடிய போர்ஷனை மட்டும்தானே நீங்க கான்ட்ராடிக்ட் பண்ண முடியும் செக்ஷன் 155 subclass 3. அப்ப கன்சிஸ்டன்டா இருக்கிறத எதுக்கு பயன்படுத்தலாம்னா கராபரேஷனுக்கு தான் பயன்படுத்த முடியும். இன்கன்சிஸ்டன்டா இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து கான்ட்ராடிக்ஷனுக்கு பயன்படுத்த முடியும். So 155 subclass 3 is very clear. The former statement is confined for the purpose of contradiction to any part of his evidence. So எந்த பகுதி சாட்சியத்தில் அவனுடைய முந்தைய வாய்மொழி வாக்குமூலத்துடன் முரண்பட்டு இருக்கிறதோ அதை மட்டும்தான் கான்ட்ராடிக்ட் பண்ண முடியும். முரண்பட்டு இல்லைன்னு வைங்க, அது கராபரேஷனுக்கு பயன்பட்டு விடும். அது பெற வரும் அந்த டாபிக். சோ இப்ப கான்ட்ராடிக்ஷன் 155 subclass 3 எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா தான். 155 subclass 3 ல contradiction is restricted only to the part of evidence which is inconsistent with his formal statement. எல்லாத்துக்கும் பண்ண முடியாது. சோ கான்ட்ராடிக்ஷனை எப்படிலாம் டிஸ்டிங்விஷ் பண்றா பாருங்க. ஒரே டேர்ம் தான் கான்ட்ராடிக்ஷன், ஒரு வார்த்தை தான். 145 ல வந்தா ஸ்டேட்மெண்ட் ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் ரைட்டிங்ன்றதாங்க. 155 subclass 3 ல வந்தா ஃபார்மர் ஸ்டேட்மெண்டோட நிப்பாட்டிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் நான் போய்க்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 155 subclass 3 ல வரும்பொழுது both and oral and written statement. 153 ல வரும்பொழுது நெகட்டிவ் எவிடன்ஸ் ஆர் கவுண்டர் எவிடன்ஸ். கவுண்டர் எவிடன்ஸ் வந்து ரெண்டு மாதிரியான சூழ்நிலையை மட்டும்தான் கான்ட்ராடிக்ஷனுக்கு பயன்படுத்தலாம், மற்ற எதுக்கும் நீங்க கான்ட்ராடிக்ட் பண்ண முடியாதுங்கிறாங்க. அதனால பார்க்கும்போது 155 subclass 3 பொறுத்தவரை இட்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் contradiction relating to any part of his evidence which is inconsistent with his former statement அப்படிங்கிறாங்க கான்ட்ராடிக்ஷன் பொறுத்தவரை. So as far as section 162 CRPC பொறுத்தவரை 155 subclass 3 னுடைய கான்ட்ராடிக்ஷன் எப்படி இருக்கு? ஏன்னா 155 subclass 3 ல ஃபார்மர் ஸ்டேட்மெண்ட் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஓரல் ஆர் ரிட்டன்ங்கிறத பத்தி சொல்லாதனால ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நீங்க எடுத்துக்கலாம் 155 subclass 3 ல for the purpose of contradiction. ஆனா 162 ல சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இன் ரைட்டிங், அந்த ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அண்டர் செக்ஷன். அப்ப ஸ்டேட்மெண்ட் இன் ஓரல் ஃபார்ம் அப்படி இருக்கக்கூடியதையும் 153 ல 155 subclass 3 ல வந்து கான்ட்ராடிக்ட் பண்ண முடியுமா? நான் பண்ண முடியும். சோ 155 subclass 3 is unrestricted, given the unrestricted right to the adverse party for the purpose of contradiction. 155 subclass 3 given the unrestricted right to the parties or adverse party for the purpose of contradicting a witness with its former statement. So இது ஒரு வகையாக கான்ட்ராடிக்ஷன்ல பார்க்கக்கூடிய வெரைட்டிஸ் மெத்தட். என்னென்ன மெத்தட்ல என்னென்ன சூழ்நிலைகள்ல கான்ட்ராடிக்ட் பண்றாங்க. இப்ப சம் பார்ட் ஆஃப் த எவிடன்ஸ் மட்டும்தான் நீங்க கான்ட்ராடிக்ட் பண்ண முடியும்னா அதோட மீனிங் என்ன? The implied meaning under section 155 subclass 3 is that the denial of right, some part of the evidence ன்னு சொல்லும் பொழுது அதனுடைய உண்மையான அர்த்தம் உள்ளடங்கிய உள்கடையான பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா the denial of right with reference to some other part of evidence not liable to be contradicted. Implied meaning under section 155 subclass 3 is that the denial of right with reference to some part of evidence not liable to be contradicted. So எந்த போர்ஷன்ல உங்களுக்கு இன்கன்சிஸ்டன்ட் இருக்குதோ அந்த எவிடன்ஸ்ல அதை மட்டும்தான் நீங்க கான்ட்ராடிக்ஷன் பயன்படுத்திக்கலாங்கிறாங்க. So right of cross examination for the purpose of contradiction is denied with respect to some part of evidence not liable to be contradicted. இது 155 உள்ள விஷயம். இப்போ right given under section 155 subclass 3 and section 5 Indian Evidence Act, இது ரெண்டையும் பார்க்கணும். Section 5 is the
in Evidence Act 5 is called as fulcrum, hub and fulcrum of the act. Hub na மைய புள்ளி, hub and fulcrum of the act. Fulcrum means நங்குரம். செக்ஷன் 5 தான் வந்து இந்த மொத்த ஆக்டுக்கும் ஒரு சென்டர் பாயிண்ட். அதுதான் இந்த மொத்த ஆக்டை இயங்குவதற்கு ஒரு நங்குரமாக இருக்கும். இதான் செக்ஷன் 5 டைரக்டர். செக்ஷன் 5ல என்ன சொல்றாங்க, கடைசி வரியை மட்டும் பாருங்க. செக்ஷன் 5ல கடைசி வரியில என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ட் ஆஃப் நோ அதர்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை. அண்ட் ஆஃப் நோ அதர்ஸ். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். த சென்டென்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ அபவுட் த பிலாசபி பிஹைண்ட் தி செக்ஷன் 5 ஆஃப் த ஆக்ட். ஏன்னா 5 ஆஃப் த ஆக்ட் இல்லைன்னு சொன்னா ஒரு நீதிமன்றத்துல வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை நீங்க செயல்படுத்தவே முடியாது. செக்ஷன் 5ல தெளிவாக சொல்லிடுவாங்க எவிடன்ஸ் எதற்கெல்லாம் கொடுக்கலாம். அதுலயும் ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க பாருங்க, எவிடன்ஸ் மே பி கிவன் ஆஃப் ஃபேக்ட்ஸ். நீங்க கொடுக்கணும் அவசியம்லாம் இல்லை. எவிடன்ஸ் மஸ்ட் பி கிவன் சொல்லல பாருங்க. ஏன்னா யாரு கோர்ட்ல வந்து தன்னுடைய டிஸ்பியூட்டுக்கு நீதி கேட்கிறானோ அவன் கொடுத்தா கொடுக்கலன்னா அதனுடைய கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணிக்கும். அதனாலதான் இங்க கொடுத்துட்டாங்க மே கிவன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ ஆர் ரெலவன்ட் ஃபேக்ட்ஸ். ஸோ ஒரு வழக்குல ஒரு சாட்சியை கொடுக்கணுமா, சாட்சியத்தை கொடுக்கணுமா வேண்டாமான்னு முடிவுடைய உரிமை யாரை சேர்ந்ததுன்னா பார்ட்டி டு த சூட் ஆர் ப்ரொசீடிங்ஸ் தான். அதனால இங்க மேங்கிற வார்த்தையை காயின் பண்ணியிருக்காங்க. ஸோ எவிடன்ஸ் மே பி கிவன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ அண்ட் ரெலவன்ட் ஃபேக்ட்ஸ். செக்ஷன் 5ல எதற்கெல்லாம் எவிடன்ஸ் கொடுக்கலாம்னு சொல்றாங்கன்னா ஃபேக்ட் இன் இஷ்யூ அண்ட் ரெலவன்ட் ஃபேக்ட்ஸ். வேற எதுக்கும் கொடுக்க கூடாது. அதுதான் கடைசி வரி, அண்ட் ஆஃப் நோ அதர்ஸ். சோ எதற்கெல்லாம் சாட்சியம் கொடுக்கலாம் சொல்லும் போது எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபேக்ட் இன் இஷ்யூ அண்ட் ஆஃப் சச் அதர் ஃபேக்ட்ஸ் ஆர் ஹியரின் ஆஃப்டர் டிக்ளேர் டு பி ரெலவென்ட். சோ எதற்கெல்லாம் சாட்சியம் கொடுக்கலாம் சொன்னா 6 to 55 செக்ஷன் 5 படி பாத்தீங்கன்னா ஒன்னு டைரக்டா ஃபேக்ட் இன் இஷ்யூக்காக எவிடன்ஸ் கொடுக்கலாம், அல்லது 6ல இருந்து 55 வரைக்கும் உள்ள பொறுமைகளுக்கு சாட்சியம் கொடுக்கலாம். அண்ட் ஆஃப் நோ அதர்ஸ் வேற எதுக்கும் கொடுக்க முடியாது. இது வந்து தெளிவாக செக்ஷன் 5ல சொல்லியிருக்காங்க. சோ செக்ஷன் 5 தான் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த செக்ஷன்ஸ் ஆபரேட் பண்ணும். இப்ப 6ல இருந்து 55 வரைக்கும் கொடுக்கப்பட்டுள்ள பொறுமைகள் எல்லாம் தொடர்புடைய பொறுமைகளாக ஸ்டீஃபன் அடுக்கிட்டாரு. குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல 6ல இருந்து 55 வரைக்கும் என்னென்ன பொறுமைகள்ங்கிறத தெளிவாக சொல்லிட்டார். சோ 6ல இருந்து 55 வரைக்குள்ள பொறுமைகளை சாட்சியம் கொடுக்கலாம், மத்த எதுக்கும் கொடுக்க முடியாது. இப்பதான் நமக்கு இதுல ஒரு இஷ்யூ வருது. 5 படி பார்த்தா இது ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைச்சிடும். ஆனா அது மட்டும்தான் சாட்சியம் கொடுக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, செக்ஷன் 5 படி ஒரு பார்ட்டி டு தி சூட் நீதிமன்றத்துல சாட்சியம் கொடுக்கிறாரு. எதுக்கு சாட்சியம் கொடுக்கிறாருன்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ ஃபேக்ட் இன் இஷ்யூ ஆர் ரெலவன்ட் ஃபேக்ட். அட்வர்ஸ் பார்ட்டி வர்றாரு அதே வழக்குல. அவர் என்ன செய்யறாருன்னா என்டைட்டில் டு லீட் கவுண்டர் எவிடன்ஸ், entitled to give counter evidence. அவர் ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் கொடுக்கிறாரு. எவிடன்ஸ் எதுக்கு கொடுக்கிறாருன்னா பார்ட்டி டு சூட் ரெலவன்ட் ஃபேக்ட் இன் இஷ்யூ கொடுக்கிறாரு. ஆனா கவுண்டர் பார்ட்டி அட்வர்ஸ் பார்ட்டி இருக்கிறான் பாருங்க, அவன் வந்து கவுண்டர் எவிடன்ஸ் கொடுக்கலாம். 2 எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்குது. எதுக்காக கவுண்டர் எவிடன்ஸ் கொடுக்கிறாரு? டு கான்ட்ராடிக்ட் த எவிடன்ஸ் given by the first party. அது பார்ட்டி டு சூட். சே ஃபார் எக்ஸாம்பிள் பிளைன்டிஃப் வச்சு பிளைன்டிஃப் ஒரு எவிடன்ஸ் கொடுக்கிறாரு, டிஃபெண்டன்ட் வந்து கவுண்டர் எவிடன்ஸ் கொடுக்கிறாரு. இந்த கவுண்டர் எவிடன்ஸ் செக்ஷன் 5ல இருக்குதா பாருங்க. செக்ஷன் 5ல எதுக்கெல்லாம் கொடுக்கலாம்? ரெலவன்ட் ஃபேக்ட்டுக்கும் ஃபேக்ட் இன் இஷ்யூக்கும், தட் டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபேக்ட் இன் இஷ்யூ ஆர் ரெலவன்ட் ஃபேக்ட். இதற்கு தானே சாட்சியம் கொடுக்கலாம் சொல்றாங்க. யார் சாட்சியம் கொடுக்கணும் சொல்றாங்களா? யார் இந்த சாட்சியத்தை நீதிமன்றத்தில் கொடுக்கணும்? வெதர் பிளைன்டிஃப் ஆர் டிஃபெண்டன்ட். எவ்வளவு கிளவராக அதை ஆப்சென்ட் ஆகிட்டாங்க பாருங்க இந்த செக்ஷன்ல. பிளைன்டிஃப் ஆர் டிஃபெண்டன்ட் எதுவுமே சொல்ல முடியாது. எந்த பார்ட்டிக்கு சாதகமாகவும் எவிடன்ஸ் ஆக்ட் இயங்காது. பிளைன்டிஃப்க்கு ஃபேவராகவும் கிடையாது, ப்ராசிக்யூஷனுக்கு ஃபேவராகவும் இருக்காது, அக்யூஸ்டுக்கு ஃபேவராகவும் இருக்காது, டிஃபெண்டன்ட்டுக்கு ஃபேவராகவும் இந்த சட்டம் இயங்காது. நியூட்ராலிட்டி, அதான் இந்த எவிடன்ஸ் ஆக்டினுடைய சிறப்பு தன்மையை. நியூட்ராலிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டே வரும் எல்லா செக்ஷன்லயும். செக்ஷன் 5 பொறுத்த அளவுல யார் எவிடன்ஸ் கொடுக்கறத பத்தி சொல்லல. ஆனா யார் எவிடன்ஸ் கொடுத்தாலும் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபேக்ட் இன் இஷ்யூ ரெலவன்ட் ஃபேக்ட் மட்டும் தான் எவிடன்ஸ் கொடுக்கணும்ட்டாங்க. அண்ட் ஆஃப் அதர்ஸ். இப்போ அட்வர்ஸ் பார்ட்டி வர்றாரு. இந்த அட்வர்ஸ் பார்ட்டி வந்து அண்டர் செக்ஷன் 155 சப் கிளாஸ் 3ல இன் 2 எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்சஸ்
அவர் ஒரு கவுண்டர் எவிடன்ஸ் கொடுக்குறாரு. அந்த கவுண்டர் எவிடன்ஸ் ரெலவென்ட் டு தி ஃபேக்ட் இன் என்கொயரி ஆர் நாட், முக்கியமானது செக்ஷன் 5 படி இருக்கணும் இல்லையா? ஆனா அந்த ரெண்டு எக்ஸெப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல ஒரு அட்வர்ஸ் பார்ட்டி கொடுக்கக்கூடிய எவிடன்ஸ் இருக்கு பாருங்க, தட் இஸ் நோன் அஸ் நெகட்டிவ் எவிடன்ஸ் ஆர் கவுண்டர் எவிடன்ஸ். அது ரெலவென்ட் டு தி என்கொயரி இருக்குமா? இருக்குங்கிற அவசியம் இல்லை. அப்ப செக்ஷன் 5 என்னாச்சு? செக்ஷன் 5 என்னாச்சு? அப்போ 155 சப்கிளாஸ் 3ல 153ல 153 தான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் எவிடன்ஸ். சோ 153ல கொடுக்கக்கூடிய இந்த எவிடன்ஸ் இருக்கு பாருங்க, அந்த எவிடன்ஸ் இட் இஸ் நோன் அஸ் நெகட்டிவ் எவிடன்ஸ் ஆர் கவுண்டர் எவிடன்ஸ். அதை செக்ஷன் 5 கண்ட்ரோல் பண்ண முடியாது. செக்ஷன் 5ல அது கண்ட்ரோல் ஆகாது. சோ செக்ஷன் 5 படி பாத்தீங்கன்னா ஆல் எவிடன்ஸ் ரிலேட்ஸ் டு தி ஃபேக்ட் இன் இஷ்யூ ஆர் ரெலவென்ட் ஃபேக்ட் declared relevant under chapter 2 of the act. 2 of the act. chapter 2ல தான் வந்து relevance of facts இருக்கு. அதே மாதிரி there is no provision in the Indian Evidence Act. Indian Evidence Act ஒரு provision இல்ல. எதற்கு இல்ல? There is no provision in the Evidence Act. Irrelevant matter had been inadvertently admitted. Irrelevant matter had been inadvertently admitted. Court is precluded from even looking into that part. அதாவது தொடர்பில்லாத பொறுமைகள் சம்பந்தமான சாட்சியத்தை நீதிமன்றம் தன்னுடைய கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் சான்றுரையில் அனுமதிக்க வைத்து விட்டது. Irrelevant matter had been inadvertently admitted in evidence. Court is precluded from even looking into that matter. கோர்ட் வந்து அந்த சாட்சியத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்வதிலிருந்து தடுக்கப்பட வேண்டும், ஆனால் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு செக்ஷன் இல்லை. இப்போ அப்படி ஒரு irrelevant ஃபேக்டுக்கான எவிடன்ஸ் அட்மிட் பண்ணிட்டா என்ன பண்றது? செக்ஷன் 5லயும் அதுக்கு ஆன்சர் இல்லை. கான்ட்ராடிக்ட் பண்ணியும் பார்த்தாச்சு, கவுண்டர் எவிடன்ஸ்ல கொடுத்துட்றாங்க. கவுண்டர் எவிடன்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லும் பொழுது அது ரெலவென்ட் டு தி என்கொயரியாக இருக்கணுமான அவசியம் இல்லை. ஏன்னா அது 655லே வராத ஒரு பொருண்மை. அப்போ செக்ஷன் 655ல இல்லாத ஒரு பொறுமையினுடைய சாட்சியத்தை சான்றுரையில் அனுமதித்து விட்டால் அதை நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனா அப்படி ஸ்டீஃபன் விட்டுருவாரா? 165க்கு போயிட்டாரு. 165 ப்ரொவிசர் கிளாஸ்க்குள்ள போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் ப்ரொவிசோ appended to section 165. The judgment must be based upon facts herein before declared as relevant and duly proved. அங்க போயிடுவாரு. சோ நீங்க irrelevant மேட்டருக்கான எவிடன்ஸ அட்மிட் பண்ணிட்டாங்க inadvertently. கோர்ட் இஸ் நாட் precluded even looking into the matter. இங்க சொல்லப்பட்ட ஒரு செக்ஷன் இல்லாட்டாலும் கூட 165ல ப்ரொவிஷன் கிளாஸ்ல தெளிவா சொல்லிருக்காரு. இட் இஸ் implied under section 165. 165 ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் கிளாஸ்ல இருக்கும். இருக்குதா? Provided that judgment must be based upon facts declared by this act to be relevant and duly proved. So section 5க்கு அப்புறம் irrelevant fact எவிடன்ஸ்ல அட்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா கூட அதை ஜட்ஜி கன்சிடர் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, ஜட்ஜிக்கு கன்சிடர் பண்றதுக்கு தடை இருக்குதா இல்லையா அப்படின்னு கொஸ்டின் வந்ததுன்னா தடை இல்லைதான். ஆனா அவருடைய ஜட்ஜ்மெண்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கணுங்கிறத 165 ஃபர்ஸ்ட் ப்ரொவிசர் கிளாஸ்ல சொல்லிட்டாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அதுக்கான ப்ரொவிஷன் தேவைப்படவில்லை. அதனாலதான் அவரு இந்த கான்ட்ரடிக்ஷன் பத்தி வரும்பொழுது செக்ஷன் 5ஓட கம்பேர் பண்ணி பார்க்கிறார். செக்ஷன் 5ஓட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுதுதான் அவர் ஒரு முடிவுக்கு வர்றார். ஏன்னா ரெலவென்ட் ஃபேக்ட் இன் இஷ்யூக்கான எவிடன்ஸ் தான் கொடுக்கலாம் சொன்னா கவுண்டர் எவிடன்ஸ்ல கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட் 6 to 55க்குள் வராது அவர் முடிவு பண்றார். அது எதுவானாவும் இருக்கலாம், எதுவானதாகவும் இருக்கலாம். சோ ஏற்கனவே 156 and 157 எவிடன்ஸ் ஆக்ட்ல இருக்கக்கூடிய ஃபேக்ட் இருக்கு பாருங்க, அது 655ல வராது. அது வேற ஒரு பிரச்சனை இருக்கணும். 156 and 157ல சொல்லக்கூடிய ஃபேக்ட்ஸ் செக்ஷன் 6 to 55ல அடங்காது. So the facts stated under section 156 and 157 are excluded from the purview of these sections 6 to 55. அதை தவிரவும் இந்த செக்ஷன் 155 சப்கிளாஸ் 3 or 153 இருக்கு பாருங்க, அதுல சொல்லக்கூடிய சில விஷயங்கள் கவுண்டர் எவிடன்ஸாக இருந்தால்
அல்லது கவுண்டர் எவிடன்ஸை கொடுக்கக்கூடிய இரண்டு சூழ்நிலையின் காரணமாக அந்த சாட்சியம் அனுமதிக்கப்பட்டால் என்ன ஆகாது? செக்ஷன் 5ல எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. There is no specific provision at all to preclude the court from considering it. So இது implied meaning 165 provision classல கொடுத்துறாரு. இப்ப evidence used in section 155, section 155 subclass 3ல எவிடன்ஸ்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. எனி பார்ட் ஆஃப் எவிடன்ஸ். இந்த எவிடன்ஸ்ங்கிற ஒரு டேர்ம் இருக்கு பாருங்க. இந்த டேர்ம் செக்ஷன் 5ல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எவிடன்ஸ் may be given of fact in issue or relevant fact for the proving existence or non-existence of the fact in issue or relevant fact. ஒரு எவிடன்ஸ் கொடுக்கலாம். இங்க ஒரு எவிடன்ஸ்ங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்றாரு செக்ஷன் 5ல. செக்ஷன் 155 சப்கிளாஸ் 3ல ஒரு எவிடன்ஸ் ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு. இந்த ரெண்டுல கோ எக்ஸ்டென்சிவா இருக்கு பாருங்க. இந்த எவிடன்ஸ்ங்கிற வார்த்தை ரெண்டுமே எது சம்பந்தப்பட்டதுன்னா ஃபேக்ட் இன் இஷ்யூ ஆர் ரெலவென்ட் ஃபேக்ட் சம்பந்தப்பட்டதுதான். அப்போ கான்ட்ராடிக்ஷன் அண்டர் செக்ஷன் 155 சப்கிளாஸ் 3ல எது சம்பந்தப்பட்டதாக இருக்கணும்? எவிடன்ஸ் அஸ் டு ஃபேக்ட் இன் இஷ்யூ ஆர் ரெலவென்ட் ஃபேக்ட் சம்பந்தப்பட்டதாக இருக்க முடியும். அப்ப செக்ஷன் 5 155 சப்கிளாஸ் 3ல உள்ள எவிடன்ஸும் ஒரே மீனிங் தான் கொடுக்குறாங்க ஃபார் த பர்பஸ் ஆஃப் கான்ட்ராடிக்ஷன். அடுத்தது பாருங்க, செக்ஷன் 5க்கும் 155 சப்கிளாஸ் 3க்கும் என்னென்ன டிஃபரன்ஸ்ங்கிறதையும் கான்ட்ராடிக்ஷன் பர்பஸ்ல பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் 5ல பாத்தீங்கன்னா மேட்டர் இஸ் ரெலவென்ட் இஸ் டு பி டிட்டர்மைன்ட். முதல்ல அந்த தொடர்புடைய சங்கதியாக இருக்குதாங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கணும் செக்ஷன் 5ல. அப்பதான் எவிடன்ஸே கொடுக்க முடியும். பிகாஸ் ஆஃப் செக்ஷன் 136ல ஜட்ஜி ஒரு பவர் வச்சிருக்காரு. என்ன பவர்னா as to admissibility. Admissibility presupposes relevancy. ரெலவென்ட் இல்லைன்னா அங்க அட்மிசபிள் கிடையாது. சோ 136 ஒரு ஜட்ஜி ஒரு எவிடன்ஸ் அட்மிட் பண்ணணுமா வேண்டாமாங்கிறத முதல்ல முடிவு பண்ணணும். அப்படி முடிவு பண்ண முன்னாடி செக்ஷன் 5ல சாப்டர் 2ல பாத்தீங்கன்னா மேட்டர் இஸ் ரெலவென்ட் இஸ் டு பி டிட்டர்மைன்ட். முதல்ல மேட்டரை சங்கதி என்பது, அந்த வழக்கில் உள்ள சங்கதி என்பது தொடர்புடையதாக இருக்கிறதா என்பதை தீர்மானம் செய்ய வேண்டும். அது ஃபர்ஸ்ட். ஆனா செக்ஷன் 155 சப்கிளாஸ் 3 இருக்கு பாருங்க. சாப்டர் 10 155 சப்கிளாஸ் 3ங்கிறது சாப்டர் 10ல இருக்கு. மேட்டர் which is liable to be contradicted is to be determined. இங்க மேட்டர் ரெலவென்ட் டிட்டர்மைன் பண்ணணும். ஆனா 155 சப்கிளாஸ் 3ல for the purpose of contradiction எப்படி இருக்குன்னா மேட்டர் which is liable to be contradicted is to be determined. இந்த சங்கதியை அந்த சாட்சியத்துடன் முரண்படுத்த முடியுமா, முரண்படுத்துது அவசியம் தானாங்கிறத முதல்ல அங்க முடிவு பண்ணணும். அதனாலதான் எனி பார்ட் ஆஃப் த எவிடன்ஸ் சொன்னாங்க. ஹோல் பார்ட் ஆஃப் த எவிடன்ஸ்ங்கிற சென்டென்ஸ் இல்ல. So the expression of word any part of evidence is very important under section 155 subclass 3. இப்ப இங்க வரும்போது என்ன சொல்றாங்க? 155 subclass 3ல வரும்போது matter which is liable to be contradicted is to be determined. ரெண்டு பக்கமும் determination இருக்கு. இங்க வரும்போது relevant ஆன determine பண்ணணும், இங்க liable to be contradicted ஆனதை determine பண்ணணும். சரி, matter in counter evidence in exceptional circumstances may not be relevant under section 5, may not be relevant under section 6 to 55. So matters in two exceptions under section 153 are not relevant. அப்ப ரெலவன்ஸ் செக்ஷன் 5ல ஒரு மாதிரியாக பார்க்க வேண்டியிருக்கு. 155 சப்கிளாஸ் 3 வரும்போது இட் வில் ஹேவிங் ஓவர்ரைடிங் எஃபெக்ட் அப்பான் செக்ஷன் 5. தோ நஜி அப்போ உங்களுக்கு கொடுங்க. எப்போதுமே தம்பி வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா கூப்பிட்டு இருக்கும் இல்லைக்குள்ள ஜிபி ஓவர் ஆயிருக்கும். கொடுங்க, எனக்குள்ள எடுத்துருவோமா? ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கும். இல்ல இது போட்டா ஆட்டோமேட்டிக்கா டிஸ்கனெக்ட் ஆயிருக்கும். கொடுங்க. என்னது உங்களுக்கு? ரியல்மியா? ரியல நீங்கதானா? இல்லையா? நீ ஹாட்ஸ்பாட் அதை ஓபன் பண்ணு. என்ன இது
Participants, நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன், சர்வர் ப்ராப்ளம் தான் வந்தது. Am I audible, participants? Audible, sir. Audible, sir. Yes, sir. சரி. So, section 5க்கும் section 155 subclass 3க்கும் contradiction purpose வரும்பொழுது relevancy-யே வந்து dilute ஆகுது. 155 subclass 3ல counter evidence கொடுக்கக்கூடிய facts இருக்கு பாருங்க, அது section 5 கீழே அல்லது 6 to 55 கீழே அது relevant fact ஆக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. So matters in two exceptions under section 155, 153 are not relevant matters. But chapter 5, sorry, section 5, chapter 2 இருக்கு பாருங்க, அதுல எல்லாமே ரெலவெண்டாக தான் கொடுக்க முடியும். அதுவும் 6 இருந்து 55 வரைக்குள்ள பொருண்மைகளுக்கு மட்டும்தான் சாட்சி கொடுக்க முடியும். இப்ப 2 எக்ஸெப்ஷன் எடுத்துக்கங்க. 153ல 2 எக்ஸெப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்சஸ் எடுங்க. Question tending to impeach his impartiality அப்படின்னு ஒண்ணு சொல்றான். அவன் கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லும் பொழுது அவன் பார்ஷியல் ஆர் இம்பார்ஷியல் மேனர்ல அவனுடைய மனநிலை இருக்குதா, அவன் அதற்கு தகுந்த மாதிரி தான் சாட்சியம் அளிக்கிறாங்களா அப்படிங்கிறத உள்ள ஃபேக்ட் இருக்கு பாருங்க, அது 6 to 55 எங்கேயாவது இருக்கா? இல்ல. சோ அவனுடைய ஃபேக்ட் ஆஸ் டு இம்பார்ஷியாலிட்டிங்கிறது வந்து 6 to 55ல வராத ஒரு ஃபேக்ட். அதே மாதிரி கொஸ்டின் as to previous conviction, second exception under section 153ல question as to previous conviction tending to injure his character. Character evidence ஆக இருக்குது. Character evidenceங்கிறது நீங்க 52 to 55ல பார்க்கலாம். ஆனா அது பொதுவான கேரக்டர் தான் நீங்க அதுல வந்து கொண்டு வர முடியுமே ஒழிய அவனுடைய previous conviction மூலமாக அவனுடைய கேரக்டரை இன்ஜூர் பண்ண முடியாது. 52 to 55ல 52 to 55ல அப்படி கொண்டு வர முடியாது. அந்த ஃபேக்டை எதன் மூலமாக கொடுக்குறாங்கன்னா if he denies கவுண்டர் எவிடன்ஸ் ஆர் நெகட்டிவ் எவிடன்ஸ் மூலமாக இரண்டாவது எக்ஸெப்ஷன் அண்டர் செக்ஷன் 153 தான் கொடுக்க முடியும். இந்த ஃபேக்ட் இருக்கு பாருங்க, ஃபேக்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் கன்விக்ஷன், இது 6 to 55ல இருக்கா? இல்ல. அப்ப வாட் அபவுட் செக்ஷன் 5? அப்ப இது irrelevant ஃபேக்டா? the previous conviction இருக்கட்டும் அல்லது இம்பார்ஷியாலிட்டிங்கிற क्वेश्चन வரும்பொழுது இந்த ரெண்டுமே irrelevant ஃபேக்டா அது ரெலவென்ட் ஃபேக்டா? ரெண்டுமே இல்ல. வழக்குக்கு தொடர்புடையதான்னு பாத்தீங்கன்னா இல்ல. 6ல இருந்து 55 வரைக்குள்ள பொறுமைகளில் உள்ளதான்னா அதுவும் இல்ல. ஆனா இந்த ரெண்டுக்கும் கவுண்டர் எவிடன்ஸ், இந்த பொறுமைகளுக்கு கவுண்டர் எவிடன்ஸ் கொடுக்கலாம். இதுதான் இதுக்கான விதிவிலக்குகள்னு வச்சிருக்காங்க. அப்படின்னா கான்ட்ராடிக்ஷனை எந்த அளவுல எடுத்து கொடுக்குறாங்க பாருங்க. ஒரு கான்ட்ராடிக்ஷனை பண்றதுக்கு என்னென்ன அவுட்லைன்ல என்னென்ன கிடைக்குமோ அந்த பொறுமையெல்லாம் கொண்டு வந்துதான் ஒரு விட்னஸை நம்ம வந்து கான்ட்ராடிக்ட் பண்ண முடியும். ஃபார் த பர்பஸ் ஆஃப் டெஸ்டிங் இஸ் வெராசிட்டி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்ன பாருங்க கான்ட்ராடிக்ஷன்ல. ஸோ வெராசிட்டியை டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னா அவனுடைய ப்ரீவியஸ் கன்விக்ஷன் முக்கியம், அவனுடைய இம்பார்ஷியாலிட்டிங்கிற மனநிலை இருக்குதா இல்லையாங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மேட்டர்ஸ் இன் டூ எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் நாட் matters in two exception under section 153 are not matters in the form of proof of previous inconsistent statement under section 155 subclass 3. நீ 155 subclass 3ல பார்க்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க, in the form of proof of previous inconsistent statement, அதுக்குள்ள இது வருமானா அதுவும் இல்ல. அப்ப 153க்கு அதுதான் இந்த ரெண்டு எக்ஸெப்ஷனாகவே அங்க இருக்கு. 153னுடைய எக்ஸெப்ஷனாக வைக்கப்பட்டதுக்கு காரணமே இந்த ரெண்டுமே they are not matters in form of proof of former statement inconsistent with any part of his evidence. So the former statement இல்ல பாருங்க, அவனுக்கு ஒரு previous conviction இருக்குது, அந்த fact ஒரு former statement-ஆ இல்ல, ஆனா அது ஒரு வகையான fact. அந்த ஃபேக்டின் மூலமாக அவனை கான்ட்ராடிக்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது by way of giving counter evidence. பார்ட்டிசிபென்ட்ஸ் புரியுதா? அடுத்தது பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி கான்ட்ராடிக்ஷன் வந்து 3 பர்பஸ்: டு டெஸ்ட் த வெராசிட்டி ஆஃப் த விட்னஸ், ரெண்டாவது டு டிஸ்கவர் ஹூ இஸ் அண்ட் வாட் இஸ் ஹிஸ் பொசிஷன் இன் லைஃப், அதெல்லாம் நீங்க 146ல பார்க்கலாம். அப்புறம் டு ஷேக் இஸ் கிரெடிட் பை இன்ஜுரி இஸ் கேரக்டர். இந்த 155 சப்கிளாஸ் 3 பத்தி ஜூரிஸ்ட் விக்மோர்
WIGMORE, விக்மோர். அவர் ஒரு நல்ல கொட்டேஷன் சொல்லியிருப்பாரு. 155 subclass 3ல it says that only any part of his evidence which is liable to be contradicted அப்படிங்கிறது அங்க சென்டென்ஸ்ல இருக்கு 155 subclass 3ல. அதுக்கு விக்மோர் ஒரு கொட்டேஷன் கொடுக்காரு. ஒரு நல்ல கொட்டேஷன் குடிச்சுங்க, நீங்க உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது படிச்சு அதை இன்னும் கொஞ்சம் நீங்க எலாபரேட்டா கொண்டு போகலாம் அந்த கொட்டேஷன் மூலமா. லா ஆஃப் இம்பீச்மெண்ட், கான்ட்ரடிக்ஷன் எதுக்கு வேணும்? இம்பீச்சிங் கிரெடிட் ஆஃப் ஏ விட்னஸ் அண்டர் செக்ஷன் 155. 155ல ஒரு நிமிஷம், என்னது ஒரு செஷன்ல இருக்கேன், கூட்டட்டுமா திருப்பி? ஒரு half an hourல கூப்பிடுறேன். எனி அர்ஜென்ட்? சோ 155ல பாருங்க, மார்ஜின் நோட்டை என்ன கொடுக்குறாங்கன்னா இம்பீச்சிங் கிரெடிட் ஆஃப் ஏ விட்னஸ். சோ ஒரு விட்னஸ பழிக்கு உண்டாகணும், அவனுடைய நம்பகத்தன்மையை பழிச்சொலுக்கு உண்டாகணும்னு சொல்றதுதான், உண்டாக்கணுங்கிறது தான் 155. இப்போ இவர் விக்மோர் என்ன சொல்றாருன்னா, அது லா ஆஃப் இம்பீச்மெண்ட் ஒரு கேரக்டரை கொண்டு வர்றாரு. லா ஆஃப் இம்பீச்மெண்ட் டஸ் நாட் லவ்ஸ், அது விரும்பாதான், டஸ் நாட் லவ்ஸ் கிராஸ் எக்ஸாமினேஷன் மோர், லென்த்தி கிராஸ் எக்ஸாமினேஷன் வேண்டாங்கிறாரு. For impeaching, for the purpose of impeaching the credit of a witness. So law of impeachment does not loves cross examination more and it loves. ஆனா அது என்ன லவ் பண்ணுது, எதை விரும்புதுன்னு பாருங்க. extrinsic testimony less. extrinsic testimony என்ன? parole evidence கேள்விப்பட்டிருக்கீங்களா? parole evidence, அந்த கைண்ட் ஆஃப் எவிடன்ஸ் 17 இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் தான் நெகட்டிவ் எவிடன்ஸ், கவுண்டர் எவிடன்ஸ், பரோல் எவிடன்ஸ், எக்ஸ்ட்ரின்சிக் எவிடன்ஸ். எக்ஸ்ட்ரின்சிக் எவிடன்ஸ் என்ன சார் அர்த்தம்? பரோல் எவிடன்ஸ், இரவல் சாட்சியம். செக்ஷன் 92 to 99ல பாத்தீங்கன்னா இரவல் சாட்சியம் முக்கியமானது. 92 to 99 ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, அந்த டாக்குமெண்ட் கண்டென்ட் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும்? oral evidence as to contents of document is permissible. Oral evidence as to contents of a document. Participants? No, sir. No. But what is the method and mode to prove the contents of the document? Section 91ல சொல்றாங்க, exclusion of oral by document evidence. 91லே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. proof of document பத்தி சொல்லும்போது exclusion of oral by document evidence. But 59ல பாருங்க, 59 all facts may be proved by oral evidence, bracketல பாருங்க, other than the document including the electronic records. So 59லயே 91 உடைய கான்செப்ட கொண்டு வந்துட்டாங்க. all facts may be proved by oral evidence except contents of the document including the electronic records. அப்படி இருக்கா? இருக்கணும், இருந்தாதான் 59 கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். சோ 59லயே அந்த கான்செப்ட் 91க்குள்ள டச் பண்ணிடுறாங்க. 91க்குள்ள வரும்பொழுது எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் ஓரல் பை டாக்குமெண்ட் எவிடன்ஸ்ன்றதான். அப்படி என்றால் the document itself must be produced for the inspection of the court, then only it is called as documentary evidence. So இப்போ டாக்குமெண்ட் எவிடன்ஸ் கொடுத்துறீங்க, பட் கண்டென்ட்ஸ் ஆஃப் த டாக்குமெண்ட் அட்வர்ஸ் பார்ட்டி டிஸ்பியூட் பண்றான், அவன் என்ன பண்ணுவான்? என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா அந்த கண்டென்ட் ஆஃப் த டாக்குமெண்ட்ல உள்ளதை அவன் வேரி பண்ணுவான். In order to vary the contents of the document, he adduces evidence. It is called as parole evidence. It is called as parole evidence. இரவல் சாட்சியம். இரவல் சாட்சியம்ங்கிறது 93, 94, 95, 96, 97, 98, 99 வரைக்கும் பார்க்கலாம். நீங்க 91, 92 தான் இரவல் சாட்சியத்தை அனுமதிக்காது. 93ல இருந்து 99 வரைக்கும் அந்த டேர்ம்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட், கிராண்ட் ஆர் அதர் டிஸ்போசிஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை வேரி பண்ணணும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மாற்றி அமைக்கணும் முடிவு பண்ணிட்டா ஓரல் எவிடன்ஸ் தான் கொடுக்க முடியும். தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்டென்டிக் எவிடன்ஸ் ஆர் பரோல் எவிடன்ஸ். இப்ப இவர் சொல்றாரு விக்மோர், லா ஆஃப் இம்பீச்மெண்ட் டஸ் நாட் லவ்ஸ் கிராஸ் எக்ஸாமினேஷன் மோர். அப்போ உன்னுடைய கிராஸ் எக்ஸாமினேஷன் ஒரு லிமிடெட் ஸ்கோப்புகளை கொண்டு வந்துடணும் லா ஆஃப் இம்பீச்மெண்ட்டுக்கு. பட் இட் லவ்ஸ் பரோல் டெஸ்டிமோனி லெஸ். இரவல் சாட்சியத்தையும் அதிகமாக எடுத்துக்கொள்ளாது. லெஸ் எக்ஸ்டென்டிக் டெஸ்டிமோனி லெஸ். So the right to contradiction, the right of cross examination to contradict the witness, only such part of the evidence which is liable to be contradicted. அதான் 155 subclass 3ல சொல்றாங்க. Which is liable to be contradicted.
அப்படிங்கிறத வந்து தெளிவாக இந்த கொட்டேஷன் மூலமாக விக்மோர் எடுத்து சொல்றாரு. சாரி, இப்ப அடுத்தது இந்த கான்ட்ரடிக்ஷனை நீங்க 162 சிஆர்பிசியோட சேர்த்து பார்க்கணும். ரொம்ப முக்கியமானது, கிரிமினல் ட்ரையல்ல ரொம்ப முக்கியமானது 162 தான். 162 கடைசி பார்ட்ல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. omission to state a fact. 162 கடைசி பார்ட்ல என்ன சொல்றாங்க பாருங்க. எக்ஸ்பிளனேஷன்ல பாருங்க. எக்ஸ்பிளனேஷன்ல an omission to state a fact or circumstance in the statement referred to in subsection 1 may amount to contradiction if the same appears to be significant and otherwise relevant, having regard to the context in which such omission occurs and whether any omission amounts to contradiction in the particular context shall be a question of fact. இங்கேயும் ஒரு கான்ட்ரடிக்ஷனை பத்தி சொல்றாங்க 162 எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ்ல. இங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல வந்து ஸ்டேட்மெண்ட், இங்க சொல்றது சர்க்கம்ஸ்டன்சஸ் ஸ்டேட்மெண்ட் ரெஃபர் டுங்கறாங்க. சோ 162 மார்ஜின் நோட்டி பாருங்க, ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும். மார்ஜின் நோட் ஆரம்பிக்கும் போது போலீஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு போலீஸ் நாட் டு பி சைன்ட் யூஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இன் எவிடன்ஸ் அப்படின்றதாங்க. அப்போ வாட் இஸ் மீன் பை ஸ்டேட்மெண்ட்? ஸ்டேட்மெண்ட்னா என்ன? participants, நமக்கு என்னன்னு தெரியுது, ஆனா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸ்டேட்மெண்ட்னா நமக்கு ஏதோ ஒன்று புரியுது. ஏன்னா லால வந்து நிறைய படம் 161ல கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டுங்களா சார்? ஏன் மத்ததெல்லாம் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? இல்ல சிஆர்பிசி அது சொல்லும்போது மேக்ஸிமம் 161 statement means which suggests an inference regarding the fact in issue or relevant fact. அது அட்மிஷனுங்க 17ல இருக்கு. Admission is also a statement in the form of oral or written which suggests an inference as to the existence of fact in issue or relevant fact under section 17. அது இல்ல. What is meant by statement? Statement there is no definition at all. எந்த ஆக்டிங் ஸ்டேட்மெண்ட்கான டெஃபினிஷன் இல்ல. when there is no definition in legal parlance, சட்டப்படியாக எங்கேயும் ஒரு வார்த்தைக்கு வரையறை இல்லைன்னு சொன்னா எங்க போகணும்? டிக்ஷனரி மீனிங் தான் போகணும். So when there is no definition in legal parlance, you have to go to common parlance. Common parlance ஸ்டேட்மெண்ட்டுக்கான மீனிங் பாத்தீங்கன்னா something to say is called a statement. அவ்வளவுதாங்க. எதையோ ஒண்ணு நீங்க சொல்றீங்கன்னா அது ஸ்டேட்மெண்ட். நீங்க சிஆர்பிசிக்குள்ள இன்னும் தேடி போனீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஒண்ணு இருக்கும், ஸ்டேட்மெண்ட் வேற இருக்கு. இன்னும் தாண்டி போனீங்கன்னா வழக்குகளை பார்க்கும்போது இன்டிமேஷன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஸ்டேட்மெண்ட், இன்டிமேஷன், இன்ஃபர்மேஷன், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், இதுக்கு எல்லாம் மீனிங் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியாக தெரியும். பட் கான்டெக்ஸ்ட் டு கான்டெக்ஸ்ட் அதுக்கான மீனிங் மாறி போயிடும். இது எல்லாமே நீங்க காமன் பேரலன்ஸ் எல்லாம் எடுக்க முடியும். இன்ஃபர்மேஷன் which ஸ்டேட்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் அன் இன்ஃபர்மேஷன் அப்படி கூட ஒரு டெஃபினேஷன் கொடுக்கலாம். ஒரு உரை என்பது இந்த உரைக்குள் ஒரு தகவல் இருக்கும். பட் வாட் அபவுட் இன்டிமேஷன்? இன்டிமேஷன் சொல்லணும். டாக்டர்கிட்ட வந்து என்ன வருது கிரிமினல் கேசஸ்ல, ஒரு இன்ஜூர்டோ ஒரு பிராண்டட் கேஸ்லயோ டாக்டர் பார்த்துட்டு என்ன பண்றாரு? he sent intimation mandatorily. இன்டிமேஷன் கொடுக்குறாங்க பாருங்க. அவரை வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தாருன்னு சொல்ல மாட்டாங்க, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னு சொல்ல மாட்டாங்க சட்டப்படி. ஸோ ஸ்டேட்மெண்ட், இன்ஃபர்மேஷன், intimation are differently used in different context. இப்ப இங்க 162ல சொல்லப்பட்டது ஒரு ஸ்டேட்மெண்ட், சம்திங் டு சே இஸ் கால்டு ஸ்டேட்மெண்ட். அப்ப ஏதோ ஒன்று சொல்லியிருந்தா தானங்க ஸ்டேட்மெண்ட், சொல்லாததும் ஸ்டேட்மெண்ட். அதுதான் 162. ஏன்னா நீங்க எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ்ல பாருங்க, omission to state a fact. அப்போ வாட் இஸ் மீன் பை ஸ்டேட்மெண்ட் அண்டர் செக்ஷன் 162? ஸ்டேட்மெண்ட்ங்கிறது 162 படி அந்த கான்டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா சொல்லாதது கூட, எந்த பொருண்மை சொல்லப்படவில்லையோ அந்த பொருண்மையும் வாக்குமூலம். A omission to state a fact or circumstances in the statement referred in subsection 1 may amount to contradiction. So ஒரு வாக்குமூலம் கொடுக்கப்படுது, அந்த வாக்குமூலம் கொடுக்கும் பொழுது ஒரு சில பொறுமைகளை பற்றி வாக்குமூலத்தில் சொல்லப்படவில்லை. ஆனா அந்த சொல்லப்படாத அந்த பொறுமைகள் சம்பந்தமாக நீதிமன்றத்தில் அந்த வாக்குமூலம் கொடுத்த சாட்சியானவர் சாட்சியம் அளிக்கும் போது சொல்றாருன்னு வைங்க, அதைத்தான் கான்ட்ராடிக்ஷன்.
நம்ம கான்ட்ராடிக்ஷன் இது வரைக்கும் எதுக்கு பார்த்தோம்? ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் இன் ரைட்டிங், ஃபார்மர் ஸ்டேட்மெண்ட் எய்தர் ஓரல் ஆர் ரிட்டன். 153ல வந்து எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் எவிடன்ஸ், தட் இஸ் கவுண்டர் எவிடன்ஸ். பட் கவுண்டர் எவிடன்ஸ் இஸ் given in 2 circumstances, 2 exceptional circumstances பார்த்தாச்சு. ஆனா இப்ப இந்த 162ல வரும்பொழுது சொல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கான்ட்ராடிக்ட் பண்ணலாங்க. இப்போ கான்ட்ராடிக்ஷன் பர்பஸ் 162 வரும்போது எப்படி நிக்குது பாருங்க. சோ கான்ட்ராடிக்ஷன்ங்கிறது வந்து அவ்வளவு ஒரு சின்ன சாப்டர் கிடையாது, ஒரு வார்த்தை தான், அதுக்கு இன்னும் மீனிங் இருக்கு. சோ அப்படி பார்க்கும் பொழுது ஒரு omission to state a fact may amount to contradiction. எப்ப அது கான்ட்ராடிக்ஷன்? ஆல் omission to state a fact is not contradiction. எல்லா பொறுமைகளையும் சொல்லாமல் விட்டுவிட்டால் அதெல்லாம் கான்ட்ராடிக்ஷன் எடுக்க முடியாது. எந்த சொல்லப்படாத பொறுமை எதெல்லாம் கான்ட்ராடிக்ஷனாக எடுத்துக்கொள்ளலாங்கிறதான் எக்ஸ்பிளனேஷன். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 162 ஸ்டேட்மெண்ட், 161 சப்ளாஸ் 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு ஒரு விட்னஸுக்கு. அவர் என்ன ஆக்குபேஷன் அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்ல சொல்லல. ஆனா நீதிமன்றத்துக்கு வரும்போது நான் இந்த முகவரியில குடியிருக்கிறேன், நான் விவசாய வேலை பார்க்கறேன்னு சொல்றேன். இந்த விவசாய வேலை பார்க்கங்கிறது 161 சப்ளாஸ் 3 ஸ்டேட்மெண்ட்ல ரெக்கார்ட் ஆகல. இப்ப இதை கான்ட்ராடிக்ட் பண்ணணுமா? கான்ட்ராடிக்ட் பண்ண முடியுமா? செக்ஷன் 162 எக்ஸ்பிளனேஷன்ல என்ன சொல்றாங்க? பார்ட்டிசிபென்ட்ஸ் கடைசி வரியில பாருங்க. அது சிக்னிபிகண்டா இருக்கணும் சார், அந்த omission சிக்னிபிகண்டா இருக்கணும். சரி, இப்ப இந்த சொன்ன எக்ஸாம்பிள் உள்ள அந்த அவருடைய ஆக்குபேஷனை சொல்லாதது வந்து ஒரு சிக்னிபிகண்டா இல்லையாங்கிறது எதை வைத்து முடிவு பண்ண முடியும்? கடைசி வரியில இருக்கு. facts and circumstances of the case. கடைசி வரியில இருக்கு பாருங்க. கடைசி வரி, பர்டிகுலர் கான்டெக்ஸ்ட் shall be a question of fact. அந்தந்த வழக்குல தான் அதை முடிவு பண்ண முடியும். யூனிஃபார்மிட்டி இல்ல. ஒரு பொருண்மை ஒரு வாக்குமூலத்தில் சொல்லப்படாமல் விட்டுவிட்டால் உடனே அதை வந்து முரண்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னா இல்ல. எப்ப முரண்படுத்தணும்னா அந்த omission to state a fact இருக்கு பாருங்க, அது such omission occurs and any omission amounts to contradiction in the particular context shall be a question of fact. அதே போல அந்த பொருண்மை அந்த சூழ்நிலையில் விட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்படி பார்த்துதான் அது ஒரு omission முடிவு பண்ணணும். அந்த omission மட்டும்தான் நீங்க கான்ட்ராடிக்ட் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கொலை வழக்குல ஒரு விட்னஸ் வந்து 154 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, 161 சப்ளாஸ் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ரெண்டுலயும் என்ன சொல்றாருன்னா, அன்னோன் பர்சனாக இருக்கலாம் அக்யூஸ்ட், நல்ல செவத்த நிறமுடைய ஒரு நபர் அருவாளால் வெட்டினார் சொல்றார். கோர்ட்டுக்கு வர்றார், கருத்த நிறமுடைய ஒரு நபர், அவர் தான் அந்த எதிரி அருவாளால் வெட்டினாருங்கிற. இப்ப அவன் அக்யூஸ்ட் பார்த்துட்டான், அன்னோன் பட் ஐடென்டிஃபையபிள், ஐடென்டிஃபிகேஷன் பை காம்ப்ளெக்ஷன். அவனுடைய உருவ தோற்றத்தை வச்சுதான் அவன் கோர்ட்ல வந்து சொல்றான். உருவ தோற்றத்தை வைத்துதான் அவன் 154 ஸ்டேட்மெண்ட்லயும் 161 சப்ளாஸ் 3 ஸ்டேட்மெண்ட்லயும் தகவல் கொடுத்துருக்கான். இப்ப இந்த ஃபேக்டருக்கு பாருங்க, omission to state the complexion of black color, இது 154லயும் இல்ல 161லயும் இல்ல. இது இப்போ சிக்னிபிகன்ட் omission-ஆ இல்லையா? அப்ப இதை கான்ட்ராடிக்ஷனுக்கு பயன்படுத்த முடியுமா? முடியாது. அதே மாதிரி நீங்க வெப்பன் எடுத்துக்கலாம், கோடாரியால் வெட்டினான், நீதிமன்றத்துல வந்து அருவாளால் வெட்டினாங்கிறான். இது சிக்னிபிகன்ட் omission-ஆ இல்லையா? நான் விவசாய வேலை பார்க்கறேன், இங்க கோர்ட்ல வந்து கூலி வேலை பார்க்கறாங்கிறான். இது சிக்னிபிகண்டா இருக்க முடியுமா? இந்த கான்ட்ராடிக்ஷனை சிக்னிபிகன்ட் omission எடுக்க முடியுமா? சோ சிக்னிபிகன்ட்ங்கிறத கான்ட்ராடிக்ஷனுக்கு நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய ஃபேக்ட் எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, omission amounts to a contradiction in the particular context shall be a question of fact. ஒவ்வொரு வழக்குல தான் அதை முடிவு பண்ண முடியும், அது சிக்னிபிகன்ட் omission-ஆ இல்லையான்னு சொல்லி. அதை பொறுத்து தான் கான்ட்ராடிக்ஷன் பெர்மிசபிள் அண்டர் செக்ஷன் 145, 155 சப்ளாஸ் 3 ஆர் 153. சோ கான்ட்ராடிக்ஷனுக்கு 161 ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. சரியா? எல்லா கான்ட்ராடிக்ஷனும் கான்ட்ராடிக்ஷன் கிடையாது. அத டிஸ்பாரிட்டின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. டிஸ்பாரிட்டி ஆர் வேரியன்ஸ். வேரியன்ஸ், டிஸ்பாரிட்டிங்கிற ரெண்டு வார்த்தை இருக்கு. ஆனா கான்ட்ராடிக்ஷன் அப்படிப்பட்டது இல்ல. இட் அஃபெக்ட்ஸ் த ரூட் லெவல் ஆஃப் த கேஸ். மெட்டீரியல் கான்ட்ராடிக்ஷன், சிக்னிபிகன்ட் ஃபேக்ட், omission to state such a fact, இதை மட்டும்தான் எக்ஸ்பிளனேஷன் அப்பண்ட் டு 162ல கான்ட்ராடிக்ஷனாக எடுத்துக்கொள்ள முடியும்ங்கறாங்க. சோ வாட் இஸ் மீன் பை ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டா, சம்திங் டு சே இஸ் கால்ட் ஸ்டேட்மெண்ட்.
something is omit to state is also a statement under section 162. So, இப்ப நீங்க 155 subclass 3 குள்ள போய் contradiction பாருங்க. Former statement, oral or written. Oral or written ஃபார்மர் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லப்படாத ஒரு விஷயமும் ஸ்டேட்மெண்ட் ஆக மாறிடுச்சு. அப்ப எதைத்தான் நீங்க கான்ட்ராடிக்ட் பண்றது? சொல்லப்பட்டதையும் கான்ட்ராடிக்ட் பண்றாங்க, சொல்லப்படாததையும் ஒரு வாக்குமூலமாக கருதி கொண்டு அதன் அடிப்படையில் நீங்க கான்ட்ராடிக்ஷன் கொடுக்கலாம், கான்ட்ராடிக்ஷனுக்கு கேள்விகள் கேட்கலாங்கிற. இது 162ல உள்ள முக்கியமான ஒரு சங்கதி இது. சோ 155 சப்கிளாஸ் 3க்கும் 162க்கும் ஒரு தொடர்பு இருக்கு. 155 subclass 3 evidence actக்கும் 162 CRPC-யும் 162 CRPC deals with omission. So contradiction இங்க ஒரு நேரோ சென்ஸ்ல இல்ல, சொல்லப்படாத எதனாலும் நீங்க கான்ட்ராடிக்ட் பண்ணலாம், பட் சிக்னிபிகன்ட் ஒமிஷன் ஆக மட்டும் இருக்கணும். ஆனா 155ல சொல்றாங்க பாருங்க, 155 subclass 3ல grave omission ஆர் சிக்னிபிகன்ட் ஒமிஷன் அதெல்லாம் கான்ட்ராடிக்ட் பண்ணணும் ஏதாவது சொல்லிருக்காங்களான்னு சொன்னா அப்படி எதுவுமே அங்க சொல்லப்படலாங்கப்பா. இன்கன்சிஸ்டன்ட் வித் எனி பார்ட் ஆஃப் த எவிடன்ஸ் இஸ் லைபிள் டு பி கான்ட்ராடிக்டட்னு முடிச்சிருவாங்க. ஆனா அந்த கான்ட்ராடிக்ஷன் எது சம்பந்தமா ரெலவென்ட் டு த இஷ்யூவாக இருக்கணும் அப்படிங்கறதையாவது 155 சப்கிளாஸ்ல கான்ட்ராடிக்ஷன் பர்பஸ்க்கு எடுத்துக்கிட முடியுமான்னு பாத்தீங்கன்னா அது செக்ஷன் 5 டச் பண்ணும்போது வேற மாதிரி போகுது 153ல. இதுதான் இங்க இந்த ஏரியால உள்ள குழப்பமே. இது புரியுதா உங்களுக்கு? சார் புரியுது சார். அந்த அருவாள் கோளாறு இதை மாத்தி சொன்னா அதனுடைய விளைவு என்னவா சார் இருக்கும்? Impeaching the credit of a witness. Credit to worthiness, veracity doubtful. He may not be eyewitness. He have not seen the alleged occurrence. So contradiction உடைய பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சாட்சி நம்ப தகுந்த சாட்சியா இல்லையான்னு முடிவு பண்றதுக்கு தான் கான்ட்ராடிக்ஷன் ஒரு கருவியை கொடுக்குறாங்க cross examinationல. Unless the right of cross examination is given to the adverse party, the court would be a heaven of the liar. Na பெஞ்சமின் என்ன சொல்றான்? குறுக்கு விசாரணை செய்யக்கூடிய உரிமை ஒன்று என்பதை எதிரிடை வழக்கு தரப்பினருக்கு கொடுக்கவில்லை என்றால் நீதிமன்றம் என்பது பொய்யர்களின் சொர்க்கமாக மாறிவிடும். அதுதான் ரைட் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன். அந்த ரைட் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன்ல ஒரு விட்னஸ் நீ நம்பணுமா வேண்டாமா? பிகாஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐ விட்னஸே அப்படியே மேத்தமெட்டிக்கல் ப்ரிசைஸ்ல சாட்சி சொல்றான் சார். அவனுடைய 151 ஸ்டேட்மெண்ட்ல என்ன எழுதப்பட்டிருக்கோ 161 ஸ்டேட்மெண்ட்ல என்ன எழுதப்பட்டிருக்கோ அதை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்றான் எவிடன்ஸ்ல. எந்த கான்ட்ராடிக்ஷன் இல்ல. இந்த சாட்சியை நம்பணுமா வேண்டாமா? ஏன்னா அவன் எவிடன்ஸ் கொடுத்துட்டான். செக்ஷன் 60 ஓரல் எவிடன்ஸ்ல ஓரல் எவிடன்ஸ் மஸ்ட் பி டைரக்ட். சோ அவன் ஐ விட்னஸ் அவனோட ஓரல் அக்கௌண்ட்டை தெளிவா கொடுத்துட்டான். இந்த சாட்சியை நம்பாம எத்தனை வழக்குகள் விடுதலையா இருக்கு இந்தியாவில்? ஏன் விடுதலை பண்ணாங்க? ரெண்டு விதமா பார்க்கணும். அவன் கொடுக்குற அந்த எவிடன்ஸ் நம்பகரமானதாக இல்லைன்னு சொன்னா விடுதலை. அப்ப நம்பகரமானதாக இல்லைன்னு சொன்னா அவன் பொய் சாட்சின்னு சொன்னானா அடுத்த பிரச்சனை உருவாயிரும். அவன் பொய் சாட்சி சொல்லியிருந்தா அதுக்கு ப்ராசிக்யூஷன் பண்ணணும். யார் சாட்சிகள் வருவா நீதிமன்றத்துக்கு நாளைக்கு? எப்படி நீங்க நீதி பரிபாலனம் பண்ண முடியும்? அப்ப என்ன பண்றது? எல்லா இடத்துலயும் பேலன்ஸ் பண்ணிட்டே போகும் ஆக்ட். இது பெர்ஜுரி இல்ல. இந்த சாட்சியம் அல்லது இந்த சாட்சி அளித்த சாட்சியம் குற்றத்தை நிரூபணம் செய்வதற்கு போதியமானதாக இல்லை அப்படின்பாரு ஜட்ஜி. பெர்ஜுரி வராது. insufficient to prove the culpability of the accused அப்படிதான் சொல்லுவாரு. அப்ப அது பொய் சாட்சியா? அந்த கொஸ்டினுக்குள்ள அவர் போகல. அவர் கொடுத்த சாட்சியம் போதுமானதாக இல்லை இவனுடைய குற்றத்தை நிரூபிப்பதற்குன்றார். அப்ப இங்க பொய் சாட்சினா என்ன? அது அடுத்த ஒரு காலம். சரி, அவன் கொடுத்தது சாட்சியம் தான், வாய்மொழி சாட்சியம், நேரடி சாட்சியம் செக்ஷன் 60ல இருக்கு. ஆனா நான் நம்பல. ஏன் நம்பல? அவன் தான் கொடுத்துருக்கானே. 154 ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறதையும் 161 சப்கிளாஸ் 3ல இருக்கிறதும் மேட்ச் ஆகுது. அவன் கொடுக்குற எவிடன்ஸும் அதை கராபரேட் பண்ணி தான் இருக்கு. இப்பவும் ஒரு நீதிபதி நம்ப மாட்டேங்க. ஏன்னா ஓரல் எவிடன்ஸுக்கு சில வீக்னஸ் உண்டு. இன்ஹரண்ட் வீக்னஸ் ஆஃப் த ஓரல் எவிடன்ஸ். இன்ஹரண்ட் வீக்னஸ் என்னெல்லாம் பாருங்க. ஓரல் எவிடன்ஸ் இஸ் ஆட்டோ ஜெனரேட்டட். ஓரல் எவிடன்ஸ் இஸ் ஆட்டோ ஜெனரேட்டட் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆட்டோ ஜெனரேட்டட் அது தன்னைத்தானே மெருகேத்திக்கிறோம். ஓகே.
அவன் என்ன நினைக்கிறானோ அதை சொல்லுவான். அவனுடைய கற்பனை திறனுக்கு தகுந்த மாதிரிலாம் சொல்லுவான். என்ன ஒண்ணு இஸ் ஆட்டோ ஜெனரேட்டட். இன்ஃபுளுன்ஸ்டு பை ஓரல் எவிடன்ஸ் இஸ் இன்ஃபுளுன்ஸ்டு பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். புறக்காரணிகளின் ஆதிக்கத்தின் காரணமாக ஒருவனுடைய வாய்மொழி சாட்சியம் அமையும். அவன் செக்ஷன் 60 தான் கொடுக்குறான். ரெலவெண்ட், அட்மிசபிள், பட் அக்செப்டபிள், ரிலையபிலிட்டி மட்டும் இல்லை பாருங்க, நம்பகத்தன்மை இல்லை. பிகாஸ் ஹிஸ் எவிடன்ஸ் இஸ் இன்ஃபுளுன்ஸ்டு பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், எக்ஸ்டேனியஸ் ஃபோர்ஸ், இன்டர்வெனிங் ஃபோர்ஸ். வெளியே இருந்துட்டு சொல்லி அனுப்புவான் நீதிமன்றத்துக்குள்ள. சாட்சி மட்டும் நீ சொல்லிட்டு வரல நான் சொன்னபடி நீ உயிரோட திரும்ப முடியாது வீட்டுக்கு. சோ அவன் 154, 164, 1 ஸ்டேட்மெண்ட் அவன் கொடுத்தது இல்ல, ஆனா அப்படி ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அதனால அவன் என்ன செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு வர்றான்னா, அந்த சாட்சியத்தை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வரதான். இன் கன்சென்சஸ் வித் தி previous statement recorded under section 154 and 161 subclass 3. So influenced by external force, extraneous force. இப்ப இது inherent weakness of the oral evidence. Third one is witness may given the evidence in a varnished version or in colored version. மூலம் பூசுவான். கேப்சூல்கள் இருக்கிற மருந்து எவ்வளவு கசப்பா இருக்கும் பாருங்க, மேல சுகர் கோட்டடா இருக்கும். அது மாதிரி இவன் ஒரு முலாம் பூசுவான். அப்படிங்கிறதுக்கு அவன் அக்கண்ணா வரைக்கும் சேர்த்து சொல்லுவான். பட் அது வந்து பெர்செப்ஷனுடைய வீக்னஸ் ஆர் டிஃபெக்ட். நீங்க ஃபேக்டுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா, ஃபேக்டுங்கிற இன்டர்பிரேஷன் கிளாஸ்க்குள்ள போய் பாருங்க, ஃபேக்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பெர்சீவ்டு பை சென்சஸ், capable of being perceived by senses. Anything, state of things or relation of things being capable of perceived by senses தான் ஃபேக்டுக்கான டெஃபினிஷன். சோ ஒரு மனுஷனுடைய தாட் ப்ராசஸ் இருக்கு பாருங்க, தாட் ப்ராசஸ்ங்கிறது ஆட்டோ ஜெனரேட்டட். பட் பெர்செப்ஷன்ங்கிறது ஆக்சுவலா என்ன நடந்ததோ அதை வந்து உள்வாங்கிறது தான். அவன் ஆக்சுவலா என்ன நடந்ததோ, ஒரு பொருளின் நிலை, ஒரு பொருளின் தொடர்பு, ஒரு பொருளுக்கும் மற்றொரு பொருளுக்கும் உள்ள தொடர்பு அப்படிங்கிறத பத்தி அவன் என்ன புலன்களால் உணர்ந்தானோ அதை அவன் செக்ஷன் 60 கீழ் சாட்சியமாக சொல்லணும். ஒரு நிமிஷம். ஹலோ, ஓகே, இல்ல நான் ஜூம் கிளாஸ்ல இருக்கேன். ஓகே ஓகே வேண்டேன். ஓகே. சோ அதனால 60 செக்ஷனுக்கு கீழே ஓரல் எவிடன்ஸ் டைரக்டா கொடுக்குறாங்கிறதுக்காக அந்த ஓரல் எவிடன்ஸை நம்பணுங்கிற கட்டாயம் எந்த நீதிபதிக்கும் கிடையாது. பிகாஸ் ஓரல் எவிடன்ஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் இன்ஹரண்ட் வீக்னஸஸ். இயற்கையிலேயே அதுக்கு இன்னென்ன குறைபாடுகள்லாம் இருக்கு. அதனாலதான் ஓரல் எவிடன்ஸை சில நேரத்துல நம்ப தகுந்தது இல்லைன்னு எழுதுவார் ஒழிய அதற்காக அது பொய் சாட்சியம் அர்த்தம் கிடையாது. போதுமானதாக இல்லைன்னு சொல்லுவாரு, குற்றத்தை நிரூபிப்பதற்கு போதுமானதாக இல்லைன்னு சொல்லுவார் ஒழிய அது பொய் சாட்சியம் சொல்ல மாட்டார். பொய் சாட்சியம்ங்கிறது ஒரு பெரிய, அது ஒரு ஏரியா, அதை நம்ம டிஃபைன் பண்ணவே முடியாத ஒரு சூழ்நிலை தான் இந்தியன் லால இருக்கு. ஓகே, இப்ப இங்க எதற்காக கான்ட்ராடிக்ட் பண்றோம்னு சொன்னா, ஒருத்தன் வாய்மொழியாக சாட்சி சொல்றான், அப்படியே போட்டோகிராபிக் இமேஜோட சொல்றான், சினிமால வந்த மாதிரி சொல்றான்னு சொன்னா அவனுடைய வாய்மொழி சாட்சியத்தை நம்பணுமா வேண்டாமாங்கிறதுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு ரைட் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன். அந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் ஒரு மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னா, டு இம்பீச் ஆர் வெராசிட்டி ஆஃப் த விட்னஸ் கான்ட்ராடிக்ஷன். இந்த முரண்படுத்த முடியவில்லை என்றால் என்னவா, அந்த சாட்சி என்ன சொன்னாலும் நீதிமன்றம் நம்பிதான் ஆகணும். போதுமான சாட்சியமாகத்தான் எடுத்தாகணும், நம்பகரமான சாட்சியமாகத்தான் அவனுடைய சாட்சியத்தை எடுத்தாகணும். அதன் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லப்பட வேண்டும். இந்த இன்ஹரண்ட் வீக்னஸ் ஆஃப் தி ஓரல் எவிடன்ஸை வைத்துக்கொண்டு ஒரு ஜட்ஜி எப்படிங்க ஒரு ரேஷனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும்? ஜட்ஜிங்கிற போஸ்ட் அவ்வளவு ஒரு டஃப் ஜாப். அதே சுப்ரீம் கோர்ட் நிறைய இடத்துல சொல்லிட்டாங்க, இஸ் நாட் அன் அம்பையர், யூ ஷுட் நாட் சே அவுட் இன், இஸ் நாட் எ அம்பையர் அப்படின்ட்டுருவாங்க. PN பகவதி ஜஸ்டிஸ் எல்லாம் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லிருக்காரு, நீ ஒன்னும் அந்த கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற அம்பையர் மாதிரி கிடையாது, இன்னும் அவுட்னு சொல்லிட்டு இருக்க முடியாது, நீ உன்னுடைய ஜட்ஜ்மெண்ட் ரேஷனல் ஜட்ஜ்மெண்டாக இருக்கணும் அப்படிம்பார். ரேஷனல் ஜட்ஜ்மெண்ட் அவர் எப்படி எழுதுறது? ஒருத்தன் அப்படியே வந்து நடிக்கிறான், செக்ஷன் 60 ஓரல் எவிடன்ஸ் கொடுக்குறான், அப்படியே உண்மை மாதிரி இருக்கு. நீங்க டைவர்ஸ் கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, HMOP வழக்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் சொல்றதும் கரெக்டா இருக்கும், ஒய்ஃப் சொல்றதும் கரெக்டா இருக்கும். யார் உண்மையானவங்க கண்டுபிடிக்க முடியாது. 2 பேரும் கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருப்பாங்க நீதிமன்றத்துல. இறக்கம்ங்கிறத ஜட்ஜி காட்டவே முடியாது. ஏன்னா அவனும் அழுறான், இவளும் அழுறா. எதை உண்மை எடுக்கிறது? அவங்களோட ஓரல் எவிடன்ஸ்ல எதை உண்மை எடுக்கிறதுன்னு பார்த்தா அங்கதான் உங்களுடைய புத்திசாலித்தனம் தேவைப்படும். அதைத்தான் ரேஷனல் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த ரேஷனல் ஜட்ஜ்மெண்ட் எதன் அடிப்படையில் இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் அப்பன் செக்ஷன் 165 அங்கேயும் ஒரு கடிவாளத்தை கொடுத்தாங்க. வானளாவே அதிகாரம் இருப்பதாக நீதிமன்றம் நினைத்துக் கொள்ளலாம், உண்மைதான். வானளாவே அதிகாரம் நீதிபதிகளுக்கு உண்டு. ஆனா அந்த அதிகாரத்தையும் ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் அப்பன் செக்ஷன் 165 கட்டுப்படுத்திட்டாங்க.
சோ இப்ப நீங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரணும்னா ஒரு விட்னஸனுடைய முரண்பாடுகள் எந்தெந்த இடத்துல அவன் முரண்படுறான்னு பார்த்துட்டு தான் அவன் உண்மையான சாட்சியமா அல்லது அவன் கொடுத்தது நம்ப தகுந்தது இல்லையான்னு முடிவு பண்ணணும். பொய் சாட்சியமானு முடிவு பண்ண முடியாது. So purpose of contradiction எதுக்கு கேட்டீங்கன்னா to test the veracity of the witness first. அது ரொம்ப முக்கியமானது. But impeaching the character, impeaching the witness by injuring his character, இது ரொம்ப முக்கியமானது. So பல்வேறு வழிகள்ல கான்ட்ரடிக்ஷன் மூலமாக ஒரு விட்னஸ் அட்ராக்ட் பண்றாங்க அட்வர்ஸ் பார்ட்டி. அதுக்காக கொடுக்கப்பட்டதுதான் இத்தனை செக்ஷன்ஸ். அதுல ஒவ்வொரு செக்ஷனையும் ஒவ்வொரு மாதிரியாக கான்ட்ரடிக்ஷனை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ், கான்ட்ரடிக்ஷன் இதோட முடிச்சுக்கலாமா? எஸ் சார். டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு கிளாஸ்ல பண்ணுவோம். கண்டிப்பாங்க சார். ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ பார்ட்டிசிபென்ட்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார்.